वाले बच्चों के लिए हर स्थिति में वो भरपूर रहता है। இன்னைக்கு நம்முடைய தியானத்துக்காக आज हमारे ध्यान के लिए யோவான் 14வது அதிகாரம் यूहन्ना 14 अध्याय 16 17 வாசிக்கலாம். 16 और 17 वचन। நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். मैं पिता से विनती करूंगा कि वह तुम्हें एक और सहायक देगा कि वह सर्वदा तुम्हारे साथ रहे, अर्थात सत्य का आत्मा, जिसे संसार ग्रहण नहीं कर सकता क्योंकि वह न उसे देखता है न उसे जानता है। तुम उसे जानते हो क्योंकि वह तुम्हारे साथ रहता है और वह तुम में होगा। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद हो। இயேசுவானுடைய கடைசி நேரத்தில் இந்த ஜெபத்தை அவர் செய்கிறார். यीशु मसीह के आखिरी समय में इस प्रार्थना को प्रभु उठाता है। அதுல 18வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 18வது சின்ன வசனம். 18वां छोटा वचन सब साथ में पढ़ेंगे। இயேசுவானவர் தாமே சொன்னார், मैं நான் तुम्हें உங்களை अनाथ नहीं छोड़ूंगा, मैं तुम्हारे पास आता हूँ और ஆண்டு சொல்றார், நான் உங்களை திக்கற்றலாக விட மாட்டேன், உங்க கூட நான் வருவேன். प्रभु कहता है मैं तुम्हें अनाथ न छोड़ूंगा, तुम्हारे साथ रहूंगा। ஜெபமண்டல அந்த வார்த்தைகளுக்காக प्रभु प्रार्थना करेंगे इस वचन के लिए। சர்வவல்லமுள்ள நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். सर्व सामर्थ्य अनंत पिता आपको धन्यवाद करते நீர் எங்களை தன்னந்தனியாக விடுகிறவர் அல்ல. हैं। आप हमें अकेले छोड़ते नहीं। நான் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், मैं तुम्हारे सहायता दूंगा, நான் திரும்பவும் உங்களிடத்தில் வருவேன். फिर से तुम्हारे पास आऊंगा। அப்படிப்பட்ட மகிமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்து நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ऐसे महिमा के वाग्दान को देकर आप हमारे साथ है, इसलिए धन्यवाद। கர்த்தர் எங்களோடு பேசும். प्रभु हमसे बातें कीजिए। தேற்றவாளனோடு நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யும். सहायता के साथ हम चलने के लिए मदद कीजिए। இயேசு கிறிஸ்து நாமத்துல பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென். आमीन। பிதாவே ஸ்தோத்திரம். 13வது அதிகாரத்துல ராபோஜன நடக்கிறது. 13वां अध्याय में प्रभु भोजन होता है। எல்லா சுவிசேஷத்திலுமே सारे सुसमाचार की किताब। ராபோஜனம் நடந்து முடிஞ்ச உடனே அவங்க நேரே அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு தான் போறாங்க. प्रभु भोजन खत्म होते ही सीधे वे गेत्सेमने बाग में चले जाते हैं। மத்தேயு எல்லாமே அந்த மாதிரி தான் எழுதி இருக்கிறது. मत्ती मार्क लोग सब में ऐसे ही लिखा है। ஆனால் யோவான் சுவிசேஷத்துல மட்டும் पर यूहन्ना के सुसमाचार में 13, 14, 15, 16, 17, 18 இந்த அதிகாரம் வரைக்கும் எந்த புக்கிலும் எழுதாதது இங்க எழுதி இருக்கிறது. 13 के बाद 14, 15, 16, 17, 18 किताब जहाँ दूसरे में नहीं लिखा वो सारी बातें यहाँ पर இதுல लिखी ரொம்ப हुई हैं। முக்கியமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? इसमें बहुत अहम प्रभु क्या कहता है? நான் உங்களை திக்கற்றலாக मैं விடேன், तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன். मैं तुम्हारे पास एक सच्चाई की आत्मा, एक सहायकता को भेजूंगा। சத்திய ஆவி, सच्चाई की आत्मा, சத்திய ஆவி, ஆனா அது பேரு தேற்றவாளன். सच्चाई की आत्मा पर उसका नाम है सहायकता। இது எதனால இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார்? क्यों प्रभु ये बातों को कहता है? எது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு உதவி அல்லது துணையாளர் இல்லையோ அது வரைக்கும் அந்த மனுஷர்கள் தேவனோடு அல்லது தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. जब तक ऐसा कोई सहारा या मददगार मनुष्य के पास नहीं है तब तक वो परमेश्वर के प्रिय नहीं चल सकता। ஆனா ஆண்டவர் சொல்றார், உலகம் அந்த ஆவியை அறியாது, पर परमेश्वर की तो दुनिया वो उस आत्मा को न जानेगी, நீங்கள் அறிவீர்கள். पर आप उसे जानेंगे। எப்படி இவங்களுக்கு மட்டும் அந்த காரியத்தை கர்த்தர் தெரியப்படுத்துகிறார்? कैसा इनको केवल प्रभु उस कार्य को बताता है? அவர் சொல்றார், உலகம் அது தெரியாது, அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டே முடியாது. कहता दुनिया उसे नहीं जानेगी, वो समझ नहीं पाएंगे, ஆனா நீங்கள் அதை அறிவீர்கள். पर आप उसे जान लोगे। இன்னும் கொஞ்சம் கீழே வந்தேன்னா और थोड़ा नीचे आएंगे तो 23வது வசனத்தை சொல்லுகிறார், 23वें वचन में कहता है, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வார்த்தைகளை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். यीशु ने उसको उत्तर दिया, यदि कोई मुझसे प्रेम रखेगा तो वह मेरे वचन को मानेगा और मेरा पिता उसी से प्रेम रखेगा और हम उसके पास आएंगे और उसके साथ वास करेंगे। நாங்கள் உள்ளே வந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் हम சொல்றார். उसके अंदर वास करेंगे, ऐसा प्रभु कहता है। நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும், हम अच्छे से सोचकर देखना है இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் ये கிடைத்திருக்கிறது. अनुभव किसे किसे मिला है। நம்ம வேதாகமத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்களா,
ஒரு சரியான விசுவாசத்துல அவங்க நிலை நிற்க மாட்டார். वचन में ये अनुभव नहीं मिलने वाले कैसे रहेंगे? एक सही विश्वासी जीवन में बढ़ नहीं सकते। தேவனே ஒரு மனுஷனுக்குள்ள வந்து உட்காருது. परमेश्वर स्वयं एक मनुष्य के अंदर आकर बैठना, தேவனுடைய வார்த்தை, प्रभु का वचन, இயேசுவானவர், यीशु मसीह, பிதா, இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து இருக்க மாதிரி எழுதல. पिता, ये सब साथ में आकर बैठने जैसा नहीं புதிய बताया। ஏற்பாட்டுல அதிகமா சொல்லுது கிறிஸ்து உங்களுக்குள் வாழுகிறார். नए नियम में बहुत जगह पे बताया मसीह आपके अंदर वास நீங்க करता है। தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். परमेश्वर की आत्मा को पाए हैं, நீங்கள் தேவனுக்குள் வாழுகிறீர்கள். आप परमेश्वर के अंदर जी रहे हैं। மொத்தத்துல பார்த்தா சத்திய ஆவி தேவன், सच्चाई से देखेंगे, पूरी तरीके से देखें, सच्चाई का आत्मा मसीह है। தேவனே ஒரு மனுஷனுக்குள்ள வாழுகிறார். परमेश्वर स्वयं एक मनुष्य के अंदर தேவன் रहना। எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வாழ முடியும்? परमेश्वर कैसे एक मनुष्य के अंदर जी सकता है? தேவன் அவருடைய வாசஸ்தலம் எது? उनका निवास स्थान क्या है? அண்ட சராசரத்தை நிரப்புகிறார். पूरी दुनिया को भरने वाला परमेश्वर। நம்முடைய இருதயத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? हमारे हृदय के बारे में वचन क्या कहता है? ஒரு அவுன்ஸ் போல, ஒரு கைப்பிடியை போல தான் நம்முடைய இருதயம் एक இருக்கு. मुट्ठी के समान ही हमारा हृदय है। ஆனா நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் மிகவும் பெரியது. हमारी आत्मिक शरीर बहुत बड़ी है। தேவன் நமக்கு உள்ள வந்து எப்படி வாசம் பண்ண முடியும்? परमेश्वर हमारे अंदर कैसे वास कर सकता है? வாசம் பண்ணனா என்ன நடக்கும்? अगर वास करेगा तो क्या होगा? ஒரு நல்ல பாட்டு, அந்த சின்ன மனுஷனுக்குள்ள அந்த பெரிய ஒரு ஆண்டவர் வந்தா ஒரு பெரிய மகிமையே நடந்தது. एक अच्छा गीत, एक छोटे से मनुष्य के अंदर बड़ा परमेश्वर आया तो बड़े अद्भुत कार्य हो जाएंगे। ஆகவே மூன்று தன்மையில வெளிப்பட்ட தெய்வம் சர்வ வல்லவராக பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். हाँ, 3 भागों में प्रकट होने वाला परमेश्वर सर्व सामर्थ्य और पवित्रता में है। அவர் ஒரு மனுஷனுக்கு உள்ள வரணும். वो एक मनुष्य के अंदर आना है। பழைய ஏற்பாட்டிலே வந்தார்ல, पुराने नियम में आया था, எல்லாருமே அந்த அனுபவத்தை பெற்றார்கள். बहुत सारे लोगों ने उस अनुभव को पाए हैं। புதிய ஏற்பாட்டுல இந்த அனுபவத்தை பெற்ற முதல் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டது யாரு? नए नियम में इस अनुभव को पाने वाला पहला पवित्र आत्मा में भरने वाला யார் நிரப்பப்பட்டா? कौन भरा गया? யோவான் ஸ்நானகன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அந்த அபிஷேகத்தை பெற்றார். यूहन्ना बपतिस्मा माँ के कोख में रहते समय उस अभिषेक को पाया था। அடுத்து மரியாள் வந்து ஆவியில நிறைந்து எலிசபெத்தை வாழ்த்துகிறார், அவளும் பரிசுத்த ஆவியில तब நிரப்பப்பட்டார். मरियम आकर आत्मा में भरकर एलिजाबेथ को सलाम करती है तो वो भी आत्मा में भर தேவ जाती है। ஆவியை நான் அதை புரிந்து கொள்கிறது. परमेश्वर की आत्मा समझना, தேவன் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறார்? परमेश्वर कैसे एक मनुष्य के अंदर आता है। யாரெல்லாம் தேவன் எடுத்து உபயோகப்படுத்த விரும்புகிறாரோ அவங்களோட வருகிறார். किस किस को परमेश्वर इस्तेमाल करना चाहता है वो उसके अंदर आता இல்ல है। யார் மூலமா பேச விரும்புகிறாரோ அவருக்குள்ள या வருகிறார். किसी के द्वारा बातें करना चाहता है तो उसके अंदर आता அந்த है। தேவனுடைய ஆவியானவர் வந்தா என்ன और நடக்கிறது? परमेश्वर का आत्मा आते ही क्या हो जाता है? அவர் பேசுவார், वो बातें करता है, உணர்த்துவார், एहसास दिलाता है, சத்தியத்துல நடத்துவார். सच्चाई के रास्तों में चलाता அவங்க தான் ஒரு பூரணமான தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ है। முடியும். वही एक परिपूर्ण परमेश्वर के बच्चे बनकर जी सकते हैं। தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. परमेश्वर की आत्मा जो नहीं है वो उनका नहीं है। அப்படி இல்ல, கிறிஸ்தவங்கள் அல்ல. इसका मतलब वो मसीह नहीं है। இன்னைக்கு நிறைய பேர் வெளிப்படையான ஒரு தோற்றத்தை பார்த்து இதுதான் ஆவிக்குரிய அனுபவம் आज அப்படின்னு நினைக்கிறாங்க. बहुत सारे लोग बाहरी दिखावटी को देखकर यही आत्मिक अनुभव ऐसा सोच रहे அந்நிய हैं। பாஷை अन्य भाषा, பேசுகிறது தவறல்ல, நல்ல ஒரு பழக்கம். अन्य भाषाएं बातें करना गलत नहीं है, बहुत अच्छी आदतें அது हैं, நல்ல ஒரு ஆசீர்வாதம் वो தான். एक अच्छी आशीषें ஆனா हैं। எல்லாமே அந்த ஆவி சரியானா தெரியாது. और सब तरीके से वही आत्मा है सही ऐसा नहीं है, ஏனென்றால் அந்த ஆவி பெற்றவர்கள் தவறு பண்ணுகிறார்கள். क्योंकि वो आत्मा पाने वाले गलत कार्य करते हैं, அற்புதம் செய்கிறவர்கள் தவறு अद्भुत செய்கிறார்கள். कार्य करने वाले गलत काम அப்போ करते हैं। தேவனுடைய வரம் வேற, கனி வேற. परमेश्वर का वरदान अलग है और उसके फल अलग है। நீங்க பாத்தீங்கன்னா 14வது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம், पहला कुरिन्थियों 14वां अध्याय में, 13வது அதிகாரம், 13वां अध्याय में, அதுல முதல் வசனத்துல பவுல் பேசுகிறார். तो पहले वचन में पौल बात करता है। 1 கொரிந்தியர் पहला कुरिन्थियों 13वां अध्याय पहला वचन, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். यदि मैं मनुष्य और स्वर्गदूतों की बोलियां बोलूं और प्रेम न रखूं तो मैं ठनठनाता हुआ पीतल और झंझनाती हुई झांझ हूँ। இது அன்பு வந்து இதுல எதை காமிக்கிறது? प्रेम किसे दर्शाता है? உலக பிரகாரமான அன்பு சொல்லல. दुनिया की रीति का प्रेम नहीं। உலகத்துல அன்பு நிறைய அன்பு இருக்கு. दुनिया में बहुत सारे प्रेम ஒரு है। தாய் பிள்ளை தகப்பன் பிள்ளைகிட்ட இருக்கிற அன்பு வேற, एक माँ पिता बच्चों से रखने वाला प्रेम अलग है, மனைவியோட இருக்கிற அன்பு வேற, पति पत्नी का प्रेम अलग है, சொந்தக்காரங்களோட வைக்கிற அன்பு வேற. रिश्तेदारों से प्रेम अलग है। யாரோ வெளியே போறாங்க, அம்மா எனக்கு ஒரு உதவி செய்யன்னு கேட்காங்க, அவங்ககிட்ட நம்ம
வைக்கிற அன்பு வேற. कोई बाहर दिखता है माँ मुझे मदद की जैसा कहता है, उनको रखने वाला हम प्रेम वो अलग ஆனா है, ஆண்டவர் அந்த அன்பை பற்றி பேசல. पर परमेश्वर उस प्रेम की बातें नहीं कर रहा। இதுல ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே 3வது வசனத்தை பார்ப்போம். इसमें तीसरा वचन देखेंगे, यदि मैं अपनी संपूर्ण संपत्ति कंगालों को खिला दूं या अपनी देह जलने के लिए दे दूं और प्रेम न रखूं तो मुझे कुछ भी लाभ नहीं। இதுல என்ன போட்டிருக்கிறது? इसमें क्या बताया गया है? 1 லட்சம் ரூபாய் இந்த பில் வாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க என்ன செய்துட்டீங்க? आपने 1 लाख रुपए का क्या कर दिया? சம்பளம் கிடைச்சிட்டு, पगार मिला है। அந்த சம்பளத்தை வாங்கி उस पगार को लेकर உங்க வீட்ல அக்கம் பக்கத்துல உள்ள ஜனங்களுக்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்துட்டீங்க. आपके बाजू के सारे जो जरूरतमंदों का मदद कर दिया। அப்படிதானே எழுதி இருக்கிறது? ऐसे ही लिखा है। என்ன எழுதி இருக்கிறது? क्या लिखा है? எனக்கு உண்டான யாவையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், मेरे पास जो है सबको मैं अनाथों में बांट दूं तो भी, யாருக்கெல்லாம் நம்ம உதவி செய்தாலும், किस किस को मैं मदद करूं இல்ல तो भी, உன் உடலையே நீ சுட்டரிக்க या கொடுத்தாலும், अपने शरीर को आप जलाने दे देते, அன்பு இல்லன்னா ஒண்ணு இல்லன்னு போட்டிருக்கு. प्रेम नहीं तो कुछ भी नहीं। யோசிச்சு பாருங்க, அன்பு இல்லாம எப்படி அன்னதானம் பண்ண முடியும்? सोच कर देखिए बिना प्रेम का वो कैसे अन्नदान कर सकता है। உதவி செய்ததே கஷ்டம். हाँ, मदद करना ही कष्ट की बात ஆனா है, பைபிள் உனக்கு உண்டான எல்லாவற்றையும், पर वचन कहता है तेरे पास जो है वो सब कुछ। நீங்க 1 லட்சம் ரூபாய் வருது, 75 ரூபாய் 75,000 ரூபாய் நீங்க அன்னதானம் பண்ணுதீங்க. आप 1 लाख आ रहा है, आपने 75,000 रुपए दान में दे दिए। அன்பு இல்லாம செய்ய முடியுமா? प्रेम के बिना आप कर सकते हैं क्या? அப்ப பவுல் என்னதான் சொல்லுகிறார்? पौल किसे क्या बताता है? இந்த இடத்துல அன்பு வந்து இயேசுவானவரை அவருடைய ஆவியை குறிக்கிறது. इस जगह पर प्रेम यीशु और उसकी आत्मा को दर्शाता இயேசு இல்லாம ஒரு மனுஷனால அன்னதானம் பண்ண है। முடியும்? यीशु के बिना एक मनुष्य अन्नदान कर सकता है? பண்ணுதாங்களா? करता है क्या? பண்ணுதாங்க, நிறைய பேர் பண்ணுதாங்க. करते हैं। சிவில் ஹாஸ்பிட்டல் முன்னால போனீங்கன்னா நிறைய காலை மத்தியானம் 3 தரம் சாப்பாடு கொடுக்காங்க. सिविल हॉस्पिटल के ऑपोजिट में आप देखेंगे सुबह दोपहर शाम बहुत सारे गरीबों को भोजन खिलाते रहते हैं, தினமும் கொடுக்காங்க. हर दिन देते हैं। இது அன்புல நடக்கா? ये प्रेम में हो रहा இல்ல है, இயேசுவானவரால நடக்குது? यीशु से हो रहा இது है, அன்புல நடக்கு, ये प्रेम में हो रहा இயேசு है, கிறிஸ்துவால நடக்குது. यीशु मसीह के द्वारा। பவுல் என்ன சொல்லுகிறார்? तो पौल क्या बताता है? தேவனே ஆவியாக இருக்கிறார், परमेश्वर आत्मा है, அந்த ஆவி உனக்கு உள்ள வாசம் பண்ணணும். वो आत्मा तेरे अंदर वास करना அத है, வச்சு நீ அன்னதானம் பண்ணனா உனக்கு ஆசீர்வாதம். उसे रख कर तू दान धर्म करेगा तेरे लिए அப்படி आशीष இல்ல, है। நீ என்னதான் செய்தாலும் அது வேஸ்ட், உதவாது. ऐसा नहीं तो कुछ भी करे वो व्यर्थ है, वो काम नहीं ஆனா आएगा। இதாவது விளங்குதுன்னு வைங்களேன். हाँ, ये तो ठीक है, समझ रहा ஆனா है। முத வசனம் சொல்லுது, पहला वचन நீ कहता है மனுஷர் பாச பேசினாலும், तो मनुष्य की भाषा में बात தூதர் करें பாச या பேசினாலும், दूतों की भाषा அந்நிய बात, பாச பேசினாலும், अन्य भाषाओं में बातें உன்கிட்ட करें, அன்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னு तेरे போட்டிருக்கு. पास प्रेम नहीं तो कुछ भी नहीं। அப்ப இங்க என்ன போட்டிருக்கு? तो यहाँ पर क्या இயேசு बताया? இல்லாமலே यीशु के बिना भी, பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல சுத்தமாக வாசம் பண்ணாமலே என்ன செய்ய முடியும்? पवित्र आत्मा हृदय में बिना वास किए भी आप क्या कर सकते हैं? தூதருடைய பாஷையை பேசலாம், दूतों की भाषाएं बोल सकते வேற हैं பாஷை பேசலாம். और भाषा में बातें இதுல कर सकते எது முக்கியம்? உனக்கு வரமா அல்லது பரிசுத்த हैं। तो ஆவி? इसमें क्या अहम है, वरदान या पवित्र आत्मा? ரெண்டும் முக்கியம் தான். दोनों अहम है। ஆவி தேவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்து உள்ள இல்லாம நீ என்ன செய்தாலுமே அது பயனற்றது. परमेश्वर का आत्मा यीशु आपके अंदर नहीं है तो आप कुछ भी करेंगे वो बेकार है। அப்ப நான் முதலாவது என்ன செய்யணும்? तो हमें पहला क्या करना है? இயேசுவானவரை அப்பா என் உள்ள வாங்கன்னு சொல்லணும். यीशु मसीह को कहना, पिता आप मेरे अंदर आइए। அவர் உள்ள வந்தா என்ன செய்யும்? वो मेरे अंदर आ गया तो क्या होगा? நமக்குள்ள வியாதி என்ன செய்யும்? हमारे अंदर की बीमारी क्या होगी? யோபு சொல்லுகிறார், எது வரைக்கும் நீ சரீரத்துல இருக்கியோ அது வரைக்கும் பலவீனம் வரும். अय्यूब कहता है जब तक तू शरीर में तब तक तू कमजोरी में रहेगा। பலவீனம் வரலாம், कमजोर आएगा ஆனா அது நில நிக்காது, வெளியே போயிடும். पर वो बना नहीं रहेगा, वो निकल जाएगा। வியாதி வரும், बीमारी आएगी ஆனா ஜெபம் பண்ணும்போது வெளியே पर போயிடும். प्रार्थना करते समय बाहर निकल जाएगी। பிரணாம் கூட அப்படிதான் சொல்றாரு, भाई ब्रह्म ऐसे कहते हैं, நான் ஜெபம் பண்ணுவேன் வியாதி சோமாயிருது, मैं प्रार्थना करता हूं बीमारी चंगा हो அதனால जाता நான் ஒரு பெரிய ஆள் இல்ல. है, इसलिए मैं बड़ा व्यक्ति नहीं। ஒருவேளை ஒரு மாசம் கழிச்சு அந்த வியாதி மறுபடியும் அவனுக்கு फिर से வரலாம். 1 महीने के बाद वो बीमारी फिर से आ सकती है, அது வரும், நான் ஜெபம் பண்ணுவேன் சுகமாகும். वो आएगी, मैं प्रार्थना करूंगा चंगा हो ஆனா जाएगा। நீயே அந்த ஆவியை பெற்றிருந்தால் पर तू वो आत्मा को पाया நீ होगा என்ன நாடி வர வேண்டிய அவசியம் இல்ல. तो मुझे ढूंढ के आने की आवश्यकता नहीं है। லைன்ல வந்து நிக்க வேண்டாம். நீ यहाँ पर जो लाइन में आकर खड़े रहने की जॉब आवश्यकता பண்ணுங்க அப்படி. मेरे लिए प्रार्थना करो நீயே करके। ஜெபம் பண்ணா போயிருமே. तो खुद प्रार्थना करे तो हो जाएगा। அப்ப தேவன் எனக்கு உள்ள வாசம் பண்ண तो விரும்புகிறார். परमेश्वर मेरे अंदर वास करना चाहता है। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல்ல 2வது அதிகாரத்துல प्रेरित की किताब दूसरे अध्याय முதல் में வசனம் பாருங்க. पहला वचन देखिए, அதுல முதல் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2 முதல் வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள்.
அது ஒரு விசேஷம். ரெண்டு வாசிப்போம். जब पेंतिकोस का दिन आया तो वे सब एक जगह इकट्ठे थे. एकाएक आकाश பெந்தேகோஸ்த் நாள் புதிய ஏற்பாடுல உள்ளதா பழைய ஏற்பாடுல உள்ளதா? पेंटेकोस्ट का दिन पुराने नियम का है कि नए नियम का है? பழைய ஏற்பாடுல உள்ளது. पुराने नियम के दिन இந்த है। பெந்தேகோஸ்த் வந்து இவன் புதுசா புதிய ஏற்பாடுல வந்தவன தான் பெந்தேகோஸ்த் சபை அப்படின்னு வந்திருக்கு. ये नए नियम में बेंटेकोस्ट का नाम यहाँ आते ही तो उन्होंने बेंटेकोस्ट का कलीसिया ऐसा करके रख ஆனா दिया। பெந்தேகோஸ்த்ங்கிற நாள் பழைய ஏற்பாடுலயே இருக்கு. पर पेंटेकोस्ट का जो दिन है पुराने नियम में है। அது மோசே காலத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. मूसा के समय से शुरुआत की गई है। பெந்தேகோஸ்த்னா என்னது? पेंटेकोस्ट का मतलब क्या है? எகிப்தை விட்டு வெளியே வந்து 50 வருஷம் ஆச்சு. मिस्र से बाहर आकर 50 साल हो चुका। விடுவிக்கப்பட்டது. छुड़ाए दिन गए புதிய हुए दिन। ஏற்பாடுல பெந்தேகோஸ்த் அந்த பண்டிகை அந்த நாள் வந்தபோது எந்த நாள்? हाँ नए नियम में वो पेंटेकोस्ट का वो दिन आया तब। எகிப்துல இருந்து வெளியே வந்து அவங்க கொண்டாடினாங்கல்ல பெந்தேகோஸ்த் பண்டிகை. मिस्र से बाहर आकर उन्होंने मनाया पेंटेकोस्ट का जो அவங்க त्योहार। வருஷம் வருஷம் அதை கொண்டாடுதாங்க. वो साल साल में उसे मनाते हैं। இதுல போட்டிருக்கு அவங்க வருஷம் செய்த அந்த பழைய பண்டிகை வருகிற நாள். वो साल साल में आने वाले पुराने उस त्योहार के இது समय புதுசா அவங்க உண்டாக்கல. ये नए उन्होंने बनाया नहीं है। புதிய ஏற்பாடுல உள்ள பண்டிகைல ये नए नियम का जो ये त्योहार है क्या? இல்ல பழைய ஏற்பாடுல உள்ள பண்டிகை. हाँ, पुराने नियम के त्योहार இது है। யூதர்கள் அப்படியே கடைபிடிச்சு ये வராங்க. यहूदी ऐसे उसे पालन कर कर அந்த பண்டிகை அன்னைக்கு उस त्योहार के இன்னொரு காரியம் ஒன்று ஒத்து வருகிறது. दिन। और एक बात उसके सम्मति में आ அது रहा என்ன है। வருகிறது? वो क्या है? அன்னைக்கு யூதர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. उस समय में यहूदी मिस्र से बाहर आए। இன்னைக்கு இயேசுவானவர் எல்லாருடைய பாவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கழுவ ஏற்பாடு பண்ண நாள் கல்வாரி சிலுவை. हाँ परंतु यहाँ पर यीशु मसीह सारे दुनिया के पापों को एक स्थान रुका कर मतलब उसको खत्म कर कर उसे धोने का दिन आया है। அந்த நாள் என் பாவத்தை மன்னிச்சதுக்கு அவர் நிவாரணம் பண்ணார்ல பலியானார்ல அந்த நாள். मेरे पाप को क्षमा करने का वो दिन आया है। அதுல இருந்து 50வது நாள் பெந்தேகோஸ்த் நாள். उधर से 50वें दिन पेंटेकोस्ट का दिन புதிய है। ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரமேறின பிறகு 50வது நாள். हाँ नए नियम में यीशु मसीह मर कर दफना कर जी उठकर ऊपर हो जाने के बाद 50वें दिन। ஆனா பழைய ஏற்பாடுல அந்த பண்டிகை வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகை இந்த ரெண்டும் ஒரே நாளா வருகிறது. पर पुराने नियम में उस त्योहार को साल साल में मनाते हैं वो त्योहार और ये दिन एक ही साथ आ रहा है। கர்த்தர் சொல்கிறார் அது நிழலாட்டம் இது உண்மை. प्रभु कहता है वो एक साया है पर ये एक सच्चाई ஆனா है। உண்மை இல்லாம நிழல் வராது. पर सच्चाई के बिना साया नहीं आ सकता நிழல் है। எது? सच्चाई क्या है? இயேசு கிறிஸ்து செய்தது நிஜம். यीशु ने जो किया वो सच्ची है। அது உலக தோற்றத்துக்கு முந்தி वो दुनिया தீர்மானிக்கப்பட்டது. उत्पन्न होने के पहले ही नियुक्त किया गया அது है। வெளிப்படுத்தப்பட்டது புதிய ஏற்பாட்டுல. वो प्रकट किया गया नए नियम में। ஆனா பழைய ஏற்பாட்டுல அது அப்படியே கொண்டாடிட்டு வராங்க. पर पुराने नियम में वैसे मना कर आते हैं। இது இந்த பண்டிகைல அந்த பண்டிகைக்கு விசேஷமாக இருக்கும்போது उस त्योहार के लिए विशेष वो बैठते समय में ஆண்டவருடைய அந்த உயிர் தெழுந்து கரெக்ட்டா அந்த 50வது நாள் ஒரே நாளா ஆகுது. हाँ परमेश्वर को जी उठने के वो 50वां दिन एक ही दिन हो ஒரு रहा है। கூட்டம் எருசலேம் தேவாலயத்துல கூடுகிறது. एक जोन यरूशलेम के नगर में जमा हो रहे பலி हैं செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்க. बलि चढ़ाकर परमेश्वर की ஆனா आराधना करने। இந்த 120 பேர் சொல்றாங்க இயேசுவானவர் பலி ஆயிட்டாரு. ये 120 लोग कहते हैं यीशु मसीह स्वयं बलि हो அவர் गए எங்களை हैं। சொல்லிருக்கிறாரு உங்களுக்கு புது பலன் வர போகிறது. उसने कहा हमें एक नया बल मिलेगा। வாக்குத்தத்தம் பண்ணது யாரு? वाग्दान किया हुआ कौन है? இயேசுநாதர் சொல்றார் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ये मेरे पिता ने वाग्दान किया है। அதுதான் நித்திய ஜீவன். वही अनंत அது जीवन है। கிடைக்கும். वो आपको मिलेगा। அதனால நீங்க எருசலேம் விட்டு வெளியே போகாதீங்க. इसलिए आप यरूशलेम से बाहर मत जाइए। எருசலேம்ல போய் காத்துருங்க. यरूशलेम में इंतजार ஜெபம் कीजिए, பண்ணுங்க. प्रार्थना कीजिए। இதை ஏசாயா அப்பமே சொல்லியிருக்கிறார். ऐसा ने उसे पहले ही लिख दिया है। ஏசாயா 40வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது ऐसा 40वां अध्याय 31वां वचन कहता है கர்த்தருக்கு என்னது கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்கள். परमेश्वर के इंतजार में रहना। யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்து இருக்கிறார்களோ जो जो परमेश्वर के इंतजार में रहते हैं। ஏசாயா அப்பமே சொல்லிட்டார் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ऐसा तभी कह दिया क्या होने वाला है। நமக்கு நல்லா தெரியும் ஏசாயா 41வது அதிகாரம் எதை हम அடையாளப்படுத்துகிறது? अच्छे से जानते हैं ऐसा 41वां अध्याय कौन से बातों को दर्शाता புதிய है। ஏற்பாட்டுல முதல் புக்கை नए அடையாளப்படுத்துகிறது. नियम के पहले किताब को वो बताता है। அந்த கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? आखिरी वचन क्या कहता है? பெந்தேகோஸ்தே நாளை அடையாளப்படுத்துகிறது. पेंटेकोस्ट के दिन को वहाँ चिन्ह के रूप में அந்த बताता है। 40 கடைசி வசனம் தான 31வது வசனம் வாசிங்க. हाँ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அதான் முக்கியம். புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். परंतु जो यहोवा की बाट जोते हैं वे नया बल प्राप्त करते जाएंगे. वे उकाबों के समान उड़ेंगे, वे दौड़ेंगे और श्रमित न होंगे,
चलेंगे और थकित न होंगे। நம்ம என்னைக்காவது அப்படி காத்திருக்கோமா? क्या हम ऐसे कभी इंतजार में रहते हैं? ஏசப்பா எனக்கும் கூட அந்த ஆவி எனக்கு வேணும். हाँ यीशु मसीह मुझे भी वो आत्मा चाहिए। எந்த ஆவி? कौन सी आत्मा? புதிய பலனை கொடுக்கிறார். नया बल देने वाला ஆனா आत्मा। அப்போஸ்தலர் அப்படி இருந்திருக்காங்க. और प्रेरित ऐसे थे। அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, प्रेरित दूसरा अध्याय कहता है சரியா அந்த பெந்தேகோஸ்து பண்டிகை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இது ரெண்டும் ஒரே நாள் ஆயிற்று. सही वो पेंटेकोस्ट का दिन पुराना नियम और नया दोनों एक साथ आ गए। அவர்கள் எல்லாரும் அப்படின்னா ஆண்டவருக்கு பின்னால போன கோடி கோடியா ஜனங்கள்லாம் அற்புதம் அடையாளம் பெற்றாங்க. हाँ परमेश्वर के पीछे जाने वाले बहुत सारे करोड़ों लोग अद्भुत कार्य पाए। அற்புதங்களை பெற்றாங்க, சுகம் பெற்றாங்க, விடுதலை பெற்றாங்க, நிறைய பேர் अद्भुत पाए, चंगाई पाए, छुटकारा पाए बहुत सारे लोग। ஆனா 120 பேர் தான் உருப்படியாக காத்திருக்கிறார்கள். 120 लोग सही से इंतजार में அது हैं। எழுதியிருக்கிறது அவர்கள் எல்லாரும் वो लिखा है वे सारे लोग ஒரு இடத்துக்கு வந்தாங்க, एक स्थान में आए, ஒரு மனதோட கூடியிருந்தார்கள். एक मन से इकट्ठे हुए थे। ஒரு மனம் ரொம்ப முக்கியம். एक मन बहुत अहम है। ஒரே சர்ச்சுக்குள்ள கூட ஒரு மனம் இல்ல, एक ही कलीसिया में एक मन नहीं होता ஒரு है, குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இல்ல. एक परिवार में एक मन नहीं होता है। ஆண்டவர் சொல்கிறார் ஒரு குடும்பத்துல 2 ஆள் வித்தியாசமா இருந்தா பிசாசு கிரியை செய்வான். परमेश्वर कहता है एक परिवार में 2 लोग अलग अलग रहेंगे तो शैतान कार्य करता है। அதாவது சொல்கிறார் ஒரு ராஜ்யம் தன்னுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா இருந்தா அந்த ராஜ்யம் பலப்படாது. वो कहता है एक राज्य अपने राज्य के विरोध कार्य करेगा तो वो स्थिर नहीं बना रहेगा। இது என்ன சொல்றதுன்னா ஒரு மனம் இல்ல அப்படின்னு. उसका मतलब ये कि वहाँ एक मन ஒரு नहीं है। கணவனும் மனைவி ஒரு மனம் இல்லன்னா என்ன நடக்கும்? एक पति और पत्नी एक मन नहीं होगा तो क्या அது होगा? நினைக்கிற வாழ்க்கை அங்க நடக்காது. वहाँ जो चाहने वाले जीवन वो बिता नहीं सकते। இயேசுவானவர் சொல்கிறார் यीशु मसीह कहता है பலவானை முந்தி கட்டணும், அப்பதான் உன் பொருள் பத்திரப்பட்டிருக்கும். सामर्थ्य को पहला तुझे बांधना है तब तेरा जो பலவான் वस्तु। கட்டப்படணும்னா 2 பேரும் ஒருமனப்படணும். हाँ अगर सामर्थ्य बांधा जाना है तो 2 लोग एक मन होना है। இந்த 120 பேர் என்ன ஒரு மனசோட இருந்திருக்காங்க. 120 लोग एक मन से थे। ரொம்ப முக்கியம் அந்த ஒரு மனசு தான். बहुत अहम वो एक ही मन। ஆனா இன்னைக்கும் அந்த ஒரு மனம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில இருக்கணும். और आज भी वो एक मन हमारे परमेश्वर के बच्चों के எல்லா बीच டென்ஷனே விட்டுறணும். सारी चिंता को छोड़ देना है। ஏன்னா சங்கீதம் 133ல தாவீது சொல்கிறார், वजह से 133 में दाऊद कहता है இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு மேன்மையானது. देखो भाइया इकट्ठे वास करना कितना महिमा की அவங்க बात। ஒருமனப்பட்டாலே போதும், वो एक मन हुआ तो काफी அங்க ஒரு है, ஆசீர்வாதம். वहाँ एक आशीष है, தேவன் அங்க இருப்பார். परमेश्वर वहाँ அவர் रहेगा। சொல்கிறார் 2 பேராவது 3 பேராவது என் பேரை சொல்லி நீங்க ஒண்ணா இருந்தா போதும், நான் வருவேன். कहता 2 या 3 व्यक्ति मेरे नाम कहकर एक मन होना है, मैं वहाँ पर आ जाऊँ। இங்க ஒரு மனசோட கூடி இருந்தாங்க. एक मन से इकट्ठे हुए थे। ஒரு பெரிய காற்று, ஒரு பெரிய முழக்கம், एक बड़ी सी जो आंधी और एक बड़ा आवाज, அந்த ஒரு மனதோட கூடி இருக்கிற வீடு முழுசே நிரப்பிட்டு वो एक मन से इकट्ठे हुए उस पूरे घर को भर दिया था। அடுத்து அக்கினியை போல நாவு வந்து எல்லாருக்கும் மேலே உட்காருகிறது. आग के माने जो जबान आकर सबके ऊपर बैठने लगा। அடுத்த வசனம் சொல்றது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். अगला वचन कहता है वो सारे लोग पवित्र आत्मा से भर चुके हैं। இவர்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனே உள்ள போய் இருக்கிறார். इनके अंदर के जो पवित्र आत्मा परमेश्वर स्वयं उनके अंदर जाकर बैठता है। இவங்கள போல அதிகமா யாருமே அந்த அபிஷேகத்தை பெறல. इनके जैसा अधिक और कोई उस अभिषेक को नहीं पाया। நிறைய பேர் பரிசுத்த ஆவி அப்படி ஓரமாவே வச்சிருப்பாங்க. बहुत सारे लोग पवित्र आत्मा को कोने में रख देते हैं। எப்பமா தேவைப்பட்டா जब जरूरत है तो उनसे बुला लेते हैं, இல்ல தேவையில்லைன்னா நம்ம அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. अगर जरूरत नहीं है तो उसको हम देखते भी नहीं है। சரியான ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு விரோதமா ஏதாவது போகும்போது கர்த்தர் பேசுவார், கண்டிப்பா இது சரியில்லை. सही एक परमेश्वर का बच्चा परमेश्वर के विरोध कार्य करता है तो प्रभु से बातें करेगा ये गलत है, सही नहीं है। ஆனா இவங்க சொல்லுவாங்க நீ சும்மா இரு அப்படின்றத पर மாதிரி. ये लोग कहेंगे आप शांत हो जाओ, அதாவது அதை சட்டம் பண்ண மாட்டாங்க. उसको इज्जत नहीं करेंगे। தேவ சத்தம் கேட்கும், परमेश्वर की आवाज सुनाई தேவன் देगी, உணர்த்துவார், परमेश्वर एहसास देगा, ஆனா அதுக்கு செவி கொடுக்கல. पर उसको कान नहीं देना। ஆண்டவர் முதலே சொல்லிட்டார், என் நாவு என்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை. परमेश्वर पहले कहते मेरी आत्मा कभी मनुष्य से जो है युद्ध नहीं करता கையை रहेगा। பிடிச்சிட்டு இப்படிதான் நீ செய்யணும்னு யார்கிட்டயும் அவர் போராடல. हाथ पकड़ के तो ऐसे ही करना करके किसी से युद्ध नहीं ஆனா அதை करता, உணர்ந்து நடந்துக்கிறாங்க பாருங்க, அவங்க பாக்கியவான். और एहसास करके चलते हैं वे धन्य हैं। ஏனோக்கு எப்படி இருந்திருப்பாரு? एनोक कैसा रहा होगा? பைபிள் சொல்லுது தேவனோடு சஞ்சரித்தார். बाइबल बताती है वो परमेश्वर की संगति में था, தினமும் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருந்தது. हर दिन उसके जीवन में एक बदलावट था। ஒருவர் சொல்கிறார் தினமும் ஆண்டவர் கூட அப்படியே நடந்து போனாரு. ये कहता है कि हमेशा वो परमेश्वर के सामने ऐसे चल के जाता था। எவ்வளவு தூரம் போனாரா? कितने दूर?
24 மணி நேரம் 24 இல்ல घंटा 12 மணி या நேரம் 12 घंटा। ஆனா அவர் வேலை பார்த்திருக்காரு வயல் இருக்கு பிள்ளைகள் இருக்கு எல்லாம் வேலையெல்லாம் और वो பார்த்திருக்காரு काम भी किया, खेती है, बच्चे हैं, सब काम किए हैं। ஒருவேளை அவர் ஒரு 3 மணி நேரம் அவர் கூட நடந்து போனார்னு வைங்க अगर एक 3 घंटा वो उसके साथ चल के गया समझो, தூரமா போயாச்சு இங்க இருந்து உப்பன் வரை தாண்டியாச்சு यहाँ से उपवन को पार कर दिया। இப்ப தேவன் அப்படியே போகலையா परमेश्वर ऐसे ही नहीं गया, நேரா இவனை கொண்டாந்து மறுபடியும் வீட்டுல விட்டுட்டு போனார் फिर से उसे घर पर लाकर छोड़कर फिर गया। ஒரு பரிசுத்தவன் சொல்கிறார் இப்படிதான் நடந்தது एक पवित्र कहता है कि ऐसे ही हुआ ஆனா है। இவங்க ஊமையா போகல பேசிக்கிட்டே போனாங்க पर ये गूंगे बनकर नहीं गए, बातें करते करते। இது ரொம்ப அன்புல டீப்பான ஆட்கள் ये बहुत प्रेम में बने रहने ஏன்னா वाले। தேவன் வந்து அன்பு கூர்ந்தா எப்படி அன்பு கொடுப்பாரு உயிரையே விட்டுருக்காருல்ல परमेश्वर प्रेम करता तो कैसा है, वो अपने प्राण को दे அப்போ दे। ஆள் பார்த்து பேச மாட்டார் वो आदमी देखकर बातें नहीं करता है। ஏனோக்க பார்த்து நடிக்கலாம் இல்ல एनोक से वो जो है ड्रामा नहीं किया। ஏனோக்கும் தெரியும் நம்ம என்ன நினைச்சா கூட அவருக்கு தெரியும் एनोक भी जानता है मैं जो भी सोचूंगा उसे पता ஆகவே है, நான் அவருக்கு ஒண்ணுமே மறைக்க கூடாது इसलिए मैं उसे कुछ छुपाना नहीं है। ஏசப்பா நேத்து ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேனா हाँ यीशु मसीह मैंने कल कुछ गलत कर दिया है क्या, அப்படி அவர் காட்டிருப்பாரு ऐसा वो पूछा அவரோட रहेगा। சரி பாப்பா நேத்து நீ இந்த மாதிரி பேசுனது எனக்கு பிடிக்கல और कहा होगा कल तूने ऐसा बात किया मुझे पसंद नहीं है। கண்டிப்பா ஏனோக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் निश्चय एनोक ने अपने जीवन को बदला होगा। எபிரேயர் 11 சொல்லுது அவன் உயிரோடு இருக்கும்போதே நல்லவன் என்று சாட்சி பெற்றான் एब्रेयर 11 कहता है वो जब तक जिंदा था तब वो अच्छा है, अच्छा व्यक्ति करके அவன் गवाही। தேவனுக்கு பிரியமானவன் वो परमेश्वर का प्रिय है। எவ்வளவு ஒரு மகிமையான ஆசீர்வாதம் பாருங்க कितना महिमा का आशीष है பவுல் देखिए। சொல்கிறார் இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரு पौल कहता है इजराइल के सारे लोगों को प्रभु ने भोजन தண்ணி दिया, கொடுத்தாரு पानी दिया, எல்லாருக்கும் Dress வளர்ந்தது सबको वस्त्र बढ़ा है, செருப்பு தேயல चप्पल घसा ஆனா नहीं, எல்லாரோடும் தேவன் பிரியமா पर सबके இருக்கவில்லை साथ परमेश्वर प्रिय नहीं था। சாப்பாடு கொடுத்ததுனால பிரியம் இல்ல भोजन दिया इसलिए प्रिय नहीं है, எல்லாம் அற்புதம் நடந்தது सब अद्भुत कार्य நமக்கு हुआ, நல்ல வேலை கொடுத்திருக்காரு अच्छा नौकरी दिया। என் மேல பிரியமா இருக்கிறாரா मेरे पे प्रिय है क्या, கண்டிப்பா பிரியம்தான் निश्चय प्रिय है, ஆனா நான் பிரியமா இல்ல அப்படின்னா पर मैं प्रिय नहीं रहूंगा தேவன் तो। ஏதோ எல்லாருக்கும் போடுற மாதிரி நமக்கு போடுதாரு परमेश्वर जैसे सबके लिए डालता है वैसे हमारे लिए भी डाल दे। தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு உள்ள வாசம் பண்ணணும் परमेश्वर का आत्मा एक मनुष्य के अंदर वास करना है, அதுதான் அவங்க தான் நிரந்தரமான தேவனுடைய பிள்ளைகளாய் ஜனங்களாய் இருப்பார்கள் वही हमेशा के निरंतर परमेश्वर के बच्चे बने। அதுதான் எழுதியிருக்கிறது நாங்கள் வந்து உனக்குள்ளே வாசம் பண்ணுவோம் उसमें वही लिखा है कि हम आकर आपके साथ वास करेंगे। பேதருக்குள்ள யார் இருந்தா तो पतरस के अंदर कौन था, பவுலுக்குள்ள யார் இருந்தா पौल के अंदर कौन था, அப்போஸ்தலருக்குள்ள யார் இருந்தா प्रेरितों के अंदर कौन था। இன்னைக்கு தேவனால பயன்படுத்தப்படுகிற अनेक ஊழியக்காரங்க இருக்காங்க आज बहुत सारे परमेश्वर की ओर से चलाने वाले सेवक लोग हैं, உண்மையான தேவனுடைய ஊழியக்காரங்க सच्चा परमेश्वर உள்ள के सेवक। யார் தான் உட்கார்ந்திருக்கா अंदर कौन है, பிதாவா குமாரனா பரிசுத்த ஆவியா पिता है क्या, पुत्र के पवित्र आत्मा। எல்லாரும் சொல்லுவாங்க கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார் सारे लोग कहते हैं कि मसीह मेरे अंदर वास அப்ப करता है। தேவன் தான் எல்லா நிலையிலையும் பூரணமானவர் परमेश्वर ही हर एक स्थिति में परिपूर्णता அத है। வந்து பைபிள் என்ன சொல்றது கிறிஸ்துவானவர் उसमें बाइबल बताती है मसीह। கிறிஸ்துனா யாரு मसीह का मतलब அவர் क्या है, என்றென்றைக்கும் வாழுகிறவர் वो हमेशा रहने वाला, அவருக்கு சாவு இல்ல उसका कोई अंत नहीं। கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வாழணும் मसीह एक मनुष्य के अंदर जीना है। கிறிஸ்து விரோதி அப்படின்னா அந்தி கிறிஸ்து मसीह का विरोधी का मतलब वो एंटी क्राइस्ट है, அது கிறிஸ்துக்கு விரோதமாகவே கிரியை वो செய்யும் मसीह के विरोधी कार्य करता है। யாராவது அப்படி கிறிஸ்து விரோதிக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு வைங்க कोई मसीह विरोधी का आदर करेंगे तो அப்புறம் அவங்க தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது वो परमेश्वर के प्रिय नहीं चल सकते हैं। யூதாஸ் கிறிஸ்துவுக்கு விரோதமாக போய் பேசுகிறார் यूदास मसीह के विरोध का जाकर बातें அந்த करता है, பிரதான ஆசிரியர்கள்ட்ட போய் பேசுகிறார் महायाजक से जाकर बातें करता है, கிறிஸ்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறார் मसीह के विरोध कार्य करता है। அவர் எப்படி செய்தாரு वो कैसा किया, எதனால அந்த எண்ணம் வந்தது क्यों वो विचार आया। பைபிள் சொல்லுது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் और बाइबल बताते हैं शैतान उसके अंदर घुस गया। அப்போ பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள போகும்போது அவன் கிறிஸ்துக்கு விரோதமாகவே செயல்படுவான் शैतान एक मनुष्य के अंदर जाते ही वो मसीह के विरोधी कार्य தேவ करता है। ஆவியினால ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டால் परमेश्वर की आत्मा से एक मनुष्य भरा जाए ஒரு तो புதிய வாழ்க்கை एक नया जीवन, பேச்சு எல்லாமே மாறிடுது बातें सब बदल जाती है। காரணம் என்ன தேவனுடைய ஆவி அவனோடு நடத்துகிறது कारण परमेश्वर का आत्मा उसको चलाता है। யோவான் 15வது அதிகாரத்துல यूहन्ना 15वां अध्याय 26வது வசனம் 26 वचन, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். परंतु जब वह सहायक आएगा जिसे मैं तुम्हारे पास पिता की ओर से भेजूंगा, अर्थात सत्य का आत्मा जो पिता की ओर से निकलता है, तो वह मेरी गवाही देगा।
கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விசுவாச பிரமாணம் வச்சிருக்காங்க. मसीह के लोगों के लिए एक विश्वास का प्रमाण रखा है। அவங்க பரிசுத்தாவியை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, वो पवित्र आत्मा के बारे में क्या कहते हैं? இதுல போட்டிருக்கு பாத்தீங்களா, इसमें डाला है, பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர். पिता की ओर से निकलने वाला, शुरू होने वाला। அதுதான் பரிசுத்தாவி யாரு? पवित्र आत्मा क्या है? பிதாவினிடத்து புறப்படுகிறவர். पिता से निकलने वाला। ஒரு மத்தலமே இருக்காது. इसका कोई मतलब नहीं होता है। இன்னும் ஒரு சொல்லி செய்வாங்க, பரிசுத்தாவி எப்படி இருப்பாரு? புறா மாதிரி வருவார். और कोई लोग कहते हैं पवित्र आत्मा कैसा रहता है? वो कबूतर के माने। அவர் புறாவா? वो क्या कबूतर है? இல்ல, नहीं। இயேசுநாதருக்கு மட்டும் புறாவை போல இறங்கினார்னு யோவானுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, வேற உலகத்துக்கெல்லாம் தெரியல. यीशु के ऊपर कबूतर के माने उतरा करके केवल यूहन्ना को दिखा और के दुनिया के किसी को नहीं दिखा। பரிசுத்த ஆவியான புறா இல்ல, पवित्र आत्मा कबूतर नहीं है। புறா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள. हाँ, कबूतर बहुत भय मानने वाला புறா स्वभाव है। இருந்தா நீங்க ஹோன்னு சத்தம் போட்டா ஓடிப்போம். हाँ, थोड़ी सी आवाज करें तो वो उड़ जाता है। அப்படி எல்லாம் பயந்தெல்லாம் இயேசுவானவர் போக மாட்டார். ऐसा कभी डर कर यीशु गया नहीं है। இயேசுவானவர் பலி ஆகக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி. यीशु मसीह बलि होने वाला एक मेमना है। அது ஆகவே தான் புறாவை போல, பலி ஆகக்கூடிய புறாவை போல அவருக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்கு. इसीलिए बलि होने के कबूतर के माने उनको एक अभिषेक ஆனா मिला। நமக்கு எப்படி கிடைக்கணும்? पर हमें कैसा मिलना है? அப்போஸ்தலருக்கு எப்படி கிடைச்சது? प्रेरितों को कैसा मिला? நாக்கை போல பரிசுத்த ஆவியானவர். जबानों के समान पवित्र அவங்க நாவுல இருந்து வந்த வார்த்தை அத்தனையுமே தேவனுடைய उनके வார்த்தை. जबान से आने वाली हर एक शब्द मसीह के शब्द அவங்க थे। எல்லாம் எழுதின நிருபம் புறாமே சத்திய வசனமாய் वो இருந்தது. सारे लिखने वाले जो कलाम है वो सच्चाई वचन थे। காரணம் அவங்க பரிசுத்த ஆவியினாலே பேசினார். कारण वो पवित्र आत्मा से बातें करते இன்னைக்கு थे। நாமும் அப்படி பேசணும். आज हम भी ऐसे बातें करना है। தேவன் உள்ள இருந்தாதான் அப்படி பேசுவார். परमेश्वर अंदर हो तो ऐसा बातें இந்த होगी। கொரிந்தியர்ல நம்ம வாசித்தமா இருக்கு 13வது அதிகாரத்துல. कुरिन्थियों में हमने पढ़ा 13वां अध्याय நம்ம में। நல்லா தெரியணும், अच्छे से जानना है। இயேசுவாகிய அன்பு இல்லாமல் அந்நிய பாஷை பேச முடியும். यीशु नाम का नामक प्रेम के बिना भी अन्य भाषा में बातें कर सकते இரண்டாவது हैं। வசனம் சொல்லுகிறது, दूसरा वचन कहता है, தீர்க்க தரிசனம் வரத்தை உடையவனாய் இருந்து भविष्यवाणी के वरदान को पाए हुए, எல்லா ரகசியங்களை அறிகிற அறிவு இருந்தாலும், सारे रहस्य को जानने का ज्ञान हो तो भी, மலைகளை பெயர்த்து தள்ளுகிற விசுவாசம் இருந்தாலும், पहाड़ को तोड़कर दूर करने के विश्वास हो तो भी। அன்பாகிய அந்த ஆவி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு போட்டிருக்கு. अगर वो प्रेम नहीं है तो कुछ भी नहीं। அப்ப எது முக்கியம்? तो क्या अहम है? மலையை பெயர்த்து தள்ளுறதா, पहाड़ को टुकड़ा कर दूर இல்ல करना, யாரையாவது பார்த்து இந்த மாதிரி உங்க வீட்டுல நடக்க போகுதுன்னு சொல்லுகிறதா? या किसी को देखकर तेरे घर में ऐसे होने वाली है ऐसा कहना है क्या? தப்பு இல்ல, சொல்றது தப்பு இல்ல. कहना अच्छी बात है, गलत ஆனா नहीं है। கிறிஸ்து இருந்து செய்யணும். पर मसीह को रख कर करना है। தேவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாம போயிடக்கூடாது. बस मसीह का और मेरा संबंध नहीं है ऐसा नहीं। தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை. परमेश्वर की आत्मा जहाँ है वहाँ ही छुटकारा है। நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மந்திரவாதிகள்லாம் பாத்தீங்கன்னா பேயை வரட்டும் அங்க பாத்திருக்கீங்களா? बहुत सारे जादू करने वाले शैतान को भगाते हैं। அது நடக்கா இல்லையா? वो होता है कि नहीं? நடக்கு. होता है। என்ன நடக்கு? क्या होता है? நம்ம கொரியால ஒரு ஊழியக்காரர் இருக்கார்ல, हाँ, कोरिया में एक से பால் யாங்குச்சோ, पॉल एंगिचो, அவர் சொல்லுகிறார், நான் ஒரு நாள் ஒரு வியாதி உள்ளவனுக்கு ஜெபம் பண்ணேன், वो कहता है मैं एक बार एक बीमार व्यक्ति के लिए प्रार्थना की, சோமாயிட்டு. चंगा हो गया। ஆனா இன்னொரு அந்த புத்த கோயில்ல போய் ஜெபம் பண்ணா, कोई एक बुद्धर में जाकर प्रार्थना किया, சோமாயிட்டு. उसे भी चंगा हो கண்ணால गया। பார்த்தேன், मैंने अपनी आंखों से देखी, எனக்கு ஒண்ணுமே புரியல. मुझे कुछ समझ नहीं நான் आया। ஆண்டவர்ட்ட போய் मैं கேட்டேன், प्रभु से पूछा, என்ன ஆண்டவரே, क्या प्रभु நான் செய்தே நடந்தது, அவன் செய்தா நடக்குது, என்ன அப்படிங்க? मैं कर रहा हो रहा, उसने भी किया हो रहा, क्या हो रहा है? ஆண்டவர் சொன்னாராம் அவர்ட்ட, प्रभु ने कहा उसे, நீ ஜெபம் பண்ண, तो प्रार्थना किया, பிசாசு அவனை விட்டு வெளியே போயிட்டு, ये शैतान उससे दूर चले गया। ஆனா அவன் என்னமோ பண்ணனா, पर वो कुछ किया, அது போகல, இடம் விட்டு அவன் சரீரத்துக்குள்ள இடம் விட்டு இடம் மாதிரி இருக்கு. वो शरीर में एक जगह से दूसरे जगह गया है। பஸ் இவ்வளவு நாள் வயிற்று வலி இருந்தது, இனி கால் வலி வரும். हाँ, अभी तक पेट दर्द था, अभी पेट दर्द होगा। அது உடனே வராது, கொஞ்ச நாள் கழிக்கும். वो थोड़ी देर में आएगा, तुरंत ஆனா नहीं। தேசுவானவர் அல்லாமல் எந்த ஆவியும் வெளியே और போகாது. यीशु मसीह के बिना कोई आत्मा बाहर नहीं அது जाएगी। உள்ளதான் இருக்கும், वो अंदर ही அது रहता है, மறைஞ்சிருக்கும். वो छुपा रहता है। சமயம் வரும்போது அவனை அது கொன்றுவிடும். समय आते समय उसे मार देता है। ஆகவேதான் பால் யாங்கே சொல்றாரு, इसलिए पॉल एंगिचो कहते ஆண்டவரே हैं, உமக்கு நன்றி சொல்லுகிறேன், प्रभु मैं आपको धन्यवाद करता हूँ, நான் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், मैंने उस अभिषेक को पाया है, அந்த வல்லமையை நீர் எனக்கு उस தந்திருக்கிறீர். सामर्थ्य को आपने मुझे दिया है। ஆகவே தேவன் தன்னுடைய ஜனங்களோடு இருந்து நடப்பிக்கிற அற்புதம் வேற. इसलिए परमेश्वर अपने लोगों के संग रहकर चलाने वाला अद्भुत कार्य अलग है। அப்போஸ்தலர் இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறார், पहला कोरिन्थियों 12 के आखिरी वचन कहता இப்படி है, இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், परंतु तुम और भी सबसे उत्तम मार्ग के वरदानों को இன்னும் மேன்மையான காரியத்தை நான் உனக்கு தருவேன்.
हाँ, और महिमा के कार्यों को मैं दूंगा இன்னும் மேன்மையானதை உனக்கு और காண்பிப்பேன். उत्तम मार्ग मैं तुम्हें அப்ப बताऊंगा। நம்ம எதை நான் தெரிஞ்சுக்கிடணும்? किसे हमें चुनना है? மேன்மையான அபிஷேகம். हाँ, उत्तम अभिषेक। ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரா? प्रभु आपके साथ है क्या? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. थोड़ा सोच कर देखिए। ஆண்டவர் உள்ள இருந்தா எப்படி இந்த எத்தனை பேர் ஆண்டவரோட இருந்து தப்பான சில காரியங்களை செய்றாங்க? कितने लोग प्रभु के संग रहकर गलत कार्य किए हैं? நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, தம்பாக்கு போடுவாங்க, बहुत अन्य भाषा में बातें करेंगे, तंबाकू खाते हैं, சாராயம் குடிக்காங்க, दारू पीते हैं, என்னெல்லாமோ பண்ணுதாங்க. कुछ ना कुछ करते रहते हैं। இப்ப நம்ம புரிஞ்சுக்கிடணும், பவுல் சொல்லுகிறார், पर हमें अभी समझना, पौल कहता है அவன் எல்லாம் பண்ணுதான், ஆனா அவன்கிட்ட அன்பு இல்ல. वो सब करता है पर उसके पास प्रेम இயேசு नहीं। இல்ல. यीशु नहीं ஏதோ है। கிருபையில வரம் கிடைச்சிக்கிட்டு अनुग्रह में वरदान मिला அந்த है, வரத்தை வச்சு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். वरदान से कुछ ना कुछ कर रहा है। இந்த ஜனங்களை பார்த்தா இயேசு ஒரு நாள் इन சொல்லுகிறார், लोगों को देखकर यीशु कहता है, ஆண்டவரே உம்முடைய நாமத்துல நாங்கள் பிசாசை விரட்டினோமே, प्रभु आपके नाम से हमने शैतान को भगाया, அற்புதம் செய்தோமே, अद्भुत कार्य किए, தீர்க்க தரிசனம் சொன்னோமே, भविष्यवाणी किए। நீ எல்லாம் கிருமமா செய்யல, அக்கிரமமாக तूने செய்யணும். सब जो है धर्म से नहीं किया, अधर्म से किया है। நம்ம கிருமமா செய்யணும். हम धर्म से करना है। எதுனாலும் சரி, கொஞ்சம் செய்தாலும் சரி கிருமமாக சரியா செய்யணும். कुछ भी हो, थोड़ा हो, पर धर्म से करना है। இப்படி உயர்ந்தவங்களுக்கு தான் சேலஞ்ச் பண்ணலாம். மாடா ஜோசப் சொன்ன மாதிரி, ऐसे ऊंचे वाले को हम चैलेंज करते हैं, जैसे माड़ा जोसेफ कहते हैं। வயிற்று வலி வெளியே போ, हाँ, बीमार है जो पेट दर्द बाहर निकल। யார் சொல்ல முடியும்? ये कौन कह सकता है? தேவனோடு சஞ்சரிக்கிறவன், जो प्रभु के संगति में रहने वाले, தேவனோடு வாழுகிறவன். प्रभु के साथ जीने நம்ம वाले। அப்படி முழுமையானதுல இல்லன்னு வைங்க, अगर हम परिपूर्णता में नहीं है तो நம்ம பரிபூரணத்தை நோக்கி தான் ஓடுகிறோம். हम परिपूर्णता की ओर दौड़ रहे हैं। ஏன்னா பவுல் எபேசியர்கள் நிருபத்தில் சொல்கிறார், कि पौल एफिसी की किताब में क्या लिखते हैं? பரிசுத்தம் ஆக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். पवित्रता होने के लिए आप बुलाए गए நீங்க हैं। பரிசுத்தவான்கள் தான். आप पवित्र लोग हैं। அப்ப இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கல்ல, आप यीशु मसीह पे विश्वास करते हैं அவர் ना? உங்களை ரத்தத்தினால் கழுவிட்டார்ல, वो आपके लहू से आपको शुद्ध कर दिया நீங்கள் ना? எல்லாரும் பரிசுத்தவான்கள். आप सब पवित्र हैं। ஆனா மகன், இன்னும் நீங்க பரிசுத்தமாகணும். और तुम्हें पवित्र होना है। தேவனுடைய சரீரமாகிய சபை परमेश्वर का कलीसिया, शरीर जो कलीसिया है, சீர் பொருந்த வேண்டும், वो स्थिर होना है, सही होना இன்னும் है, சரியாகணும். और सही होना है। அதனால நாம் நிறைவுள்ளவர்கள் அல்ல, தெய்வத்தை நோக்கி நடந்து நிறைவுள்ளவர்களாய் மாற வேண்டும். इसलिए हम सही नहीं है, परमेश्वर की ओर चलकर और सही बनना है। ஒரு அருமையான இது எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது பாருங்க. एक अद्भुत बात है, मुझे बहुत आश्चर्य लगा। யாத்ராகமம் 28வது அதிகாரத்துல निर्गमन का किताब 28वां अध्याय में 2வது வசனம் வாசித்து பாருங்க. दूसरा वचन पढ़ेंगे। யாத்ராகமம் 28ல 2வது வசனம். निर्गमन 28। உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக। और तू अपने भाई हारून के लिए वैभव और शोभा के निमित्त पवित्र वस्त्र बनवाना। நல்ல இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கணும். ये अच्छे वचन को सब ध्यान करना है। ஒரு பாஸ்டர் சொல்றாரு, एक पास्टर कहता है, ஆண்டவர் முதலாவது நாள் ஆதாம உண்டாக்காம கடைசி நாள் ஏன் உண்டாக்கி இருக்கிறார்? प्रभु आदम को पहला दिन सृष्टि ने किया, पर आखिरी दिन क्यों सृष्टि किया? அவரே விளக்கம் கொடுக்கிறார். वो खुद उसका उत्तर देता है। அவர் முத நாள் உண்டாக்கிட்டு வச்சுட்டான்னு வைங்களேன், अगर पहले दिन उसने बना दिया होता, ஏன்னா இன்னும் காய்கறியோ செடியோ தானியமோ மீனோ மட்டனோ ஒன்றும் வரல. क्योंकि अभी तक कोई दान, खेती या फल फ्रूट कुछ आया नहीं, भाजी कुछ आया முத नहीं। நாள் சாயந்தரத்துல இவனுக்கு சாப்பாடு வாங்கன்னா ஆர்டர் பண்ணணும் ஹோட்டல்ல पर இருந்து. पहले दिन उसको भोजन के लिए भूख लगा तो होटल से ऑर्डर करना पड़ा। ஹோட்டலும் கிடையாது. होटल भी नहीं है। அதனாலதான் इसीलिए அவர் அந்த ஆதாம நேசித்ததுனால पर आदम से प्रभु ने प्रेम இவனுக்கு किया, इसलिए என்னெல்லாம் வேணுமோ उसको जो जो जरूरत है எல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியில ஆதாம கொண்டு வருகிறார். सारी बातों को तैयार कर फिर आदम को ले आया। எவ்வளவு உண்மை பத்தியல, तो कितनी सच्ची बात है, உண்மைதானே அது. सच्ची बात है। ஆதாமுக்கு எது தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் ஆதாமே கொண்டு வராரு. आदम को जो जरूरत है वो सब तैयार कर कर ही आदम को ले आता है। கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छा है, கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है, காரணம் அவர் சர்வ ஞானி. कारण वो सर्वज्ञानी है। இப்போ இங்க ஒரு புதுசா ஒரு கட்டளைய பழைய ஏற்பாட்டுல செய்கிறார். यहाँ पर नई आज्ञा पुराने नियम में करता है, ரொம்ப முக்கியம். बहुत अहम है। முதல் ஒரு ஊழியக்காரனை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். पहला एक सेवक को वो अभिषेक करता है। இப்போ மோசேயும் கூட ஒரு ஊழியக்காரன் தான். मूसा भी एक सेवक है, ஆனா அவன்கிட்ட கூட சொல்லாத ஒரு காரியத்தை ஆரோனுக்கு சொல்லுகிறார். पर उसके लिए जो नहीं कही बात आरोन को बताता है। இப்போ ஆரோன் எதுக்கு கொண்டு வருகிறார்? आरोन को किसके लिए ले आता है? எப்படி புதிய ஏற்பாட்டுல தேற்றவாளனாகிய பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்கு அவசியமோ, जैसे नए नियम में पवित्र आत्मा एक सहायक के रूप में मनुष्य की அதே आवश्यकता போல है। பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில நின்று பலி செலுத்துவதற்கு ஒரு ஆள் வேணும். वैसे ही पुराने नियम में परमेश्वर और मनुष्य के बीच में बलि देने के लिए एक அந்த मनुष्य की जरूरत இடத்துக்கு தான் ஆரோனை கர்த்தர் है। उस அழைக்கிறார். स्थान में हारून को प्रभु அதை बुलाता வாசித்து है। பாருங்க, அதில் போட்டிருக்கு, உன் சகோதரனாய் ஆரோனுக்கு
वहाँ पर लिखा है, देखिए उस तुम्हारे भाई आरोन के लिए மகிமையையும் महिमा அலங்காரமா இருக்கும் பொருட்டு श्रृंगार में दिखाई देने के பரிசுத்த लिए வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. पवित्र वस्त्र को तैयार किए जाए। வஸ்திரத்தை கூட ஆண்டவர் ஊழியக்காரங்களை செட் பண்ணி வச்சிருக்கிறார். वस्त्र भी परमेश्वर सेवक के लिए बनाया गया है। புதிய ஏற்பாட்டுல नए नियम में எப்படிதான் ட்ரெஸ் பண்ணு எழுதியிருக்கா? कैसे இங்க वस्त्र पहनना लिखा है क्या? தகுதியான வஸ்திரம்னு போட்டிருக்கு. हाँ, मतलब काबिल का वस्त्र होना है। உனக்கு அறிவு இருக்குல்ல, तुझे தகுதியா போடு. तुझे तो दिमाग है ना, तो काबिल वस्त्र पहन। அது பொதுவா எழுதியிருக்கிறார். वो ऐसे अहम लिखा है पौल ने। பழைய ஏற்பாட்டுல ஊழியக்காரங்களுக்கு ஒரு ரூல், ஒரு ஆர்டர். पुराने नियम में सेवक के लिए एक कानून था, இப்படிதான் ஆரோனுக்கு ட்ரெஸ் பண்ணணும். ऐसा ही आरोन के लिए वस्त्र होना है। நல்லா கவனிக்கணும் பாருங்க. अच्छे से ध्यान देना ஆனா है। ஒருவேளை இந்த ஆரோனை போல யாராவது ட்ரெஸ் பண்ணாங்கன்னா தப்பு இல்லல்ல. हाँ, कि आरोन के समान और कोई वस्त्र पहना तो गलत नहीं है। புதிய ஏற்பாட்டுல இந்த இப்படிப்பட்ட ட்ரெஸ் பண்ண சொல்லல. ஊழியக்காரன் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் சொல்லியிருக்கா? नए नियम में ऐसा वस्त्र पहनना, ऐसा पहनना ஆனா है। பழைய ஏற்பாடு சொல்லியிருக்கா ஆரோன் இப்படிதான் பண்ணணும். पुराने नियम में लिखा आरोन ऐसे वस्त्र पहनना, பிள்ளைகள் இப்படிதான் பண்ணணும். तेरे बच्चे ऐसे वस्त्र पहनना है। அது தேவன் கொடுத்த கட்டளை. प्रभु ने दिया आज्ञा है। அப்படி செய்யாம உள்ள போனோம்னா தேவன் அவனை அடித்து வெளியே போட்டுருவாரு. ऐसा वो किए बिना अंदर जाएगा, परमेश्वर से मार कर बाहर फेंक இவன் देगा। பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில நிக்கிற ஒரு மத்தியஸ்தன். पुराने नियम में परमेश्वर और मनुष्य के बीच में खड़ा हुआ இவர் एक, ஜெபம் பண்ணா கர்த்தர் ये கேட்பார். प्रार्थना करे तो प्रभु सुनेगा। இவர் என்ன தேற்றவாளன் போல. ये एक सहायकता के रूप में। தேற்றவாளன் என்னது? सहायकता का मतलब क्या है? நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணதா நம்ம தேற்றவாளன். हमारे लिए एडजस्ट कर कर हमारे लिए मददगार करने वाला ही सहायकता है। இப்போ யோபுக்கு சோகம் இல்ல, अय्यूब बीमार है, 3 பேர் வராங்க. 3 लोग आते हैं, அவங்களையும் பைபிள் தேற்றவாளன் தான் எழுதியிருக்கு. उनके बारे में भी वचन उनको सहायकता के रूप அவங்கள में, தேற்றவே இல்ல. அவங்க उन्होंने उसे तसल्ली नहीं दी, வேதனைப்படுத்தி அவனை அந்த பாடுபடுத்திட்டு போயிட்டாங்க. पूरा दुखी कर कर उसे रोने जैसा कर दिया। அதனாலதான் யோபு சொல்கிறார், நீங்கள் தேற்றவாளனா வந்திருக்கியா எனக்கு? अय्यूब कहता है, क्या तुम मेरे लिए सहायकता बन के आए हो? வேதனைப்படுத்தி அப்படிங்க. आप तो मुझे तकलीफ देते அப்ப हैं। தேற்றவாளன் எனக்கு சப்போர்ட்டாக உதவியாக तो இருப்பார். सहायकता मेरा मददगार और बना இப்ப सेवक யாத்திராகமத்துல கர்த்தர் முதல் ஊழியக்காரனுக்கு Dress கொடுக்கிறார். याजक निर्गमन में परमेश्वर पहला இந்த Dress நீ போடணும், ये वस्त्र को तो पहनना है, இதுதான் நீ உபயோகப்படுத்தணும், इसे ही तो इस्तेमाल करना है, இதெல்லாம் செய்துட்டு என் பரிசுத்த ஸ்தலத்துல வந்து நீ பலி ये செலுத்தணும், सब पहन कर मेरे पवित्र स्थान में तो आके बलि மக்களுக்காக நீ விண்ணப்பம் செய்யணும், लोगों के लिए विनती करना है, அப்பொழுது நான் உன் ஜெபத்தை கேட்டு ஜனங்களை तब मैं ஆசீர்வதிப்பேன். तेरी प्रार्थना सुनकर लोगों को आशीष करूंगा। லேவியராகமம் 22வது அதிகாரத்துல लेवी के किताब 22वां अध्याय में 32வது வசனம், 32वां वचन, அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் 22ல 22 லேவி में 22ல 32. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். और मेरे पवित्र नाम को अपवित्र न ठहराना, क्योंकि मैं इसराइलियों के बीच अवश्य ही पवित्र माना जाऊंगा, क्योंकि मैं तुम्हारा पवित्र करने वाला यहोवा हूँ। बस நான் அல்ல, தேவனே என்னை பரிசுத்தமாக்குகிறார். मैं नहीं, परमेश्वर स्वयं हमें पवित्र करता है। இப்போ நம்ம இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களையும் இயேசுவானவர் சிலுவையிலே சுமந்தார் என்று பைபிள் சொல்கிறது. दुनिया के सारे लोगों के पापों को यीशु मसीह ने क्रूस पर उठाया। சர்வலோகத்தின் பாவம், सारे दुनिया के लोगों के पाप அவன் ஏத்துக்கிட்டானோ ஏத்துக்கிடலையோ அவன் பாவத்தெல்லாம் இயேசு சுமந்துட்டார். उसने स्वीकारा या नहीं स्वीकारा, परंतु उसके पापों को यीशु ने उठा लिया है। ஆனா ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம், இல்லைன்னா स्वीकारेंगे तो आशीष है, नहीं तो நரகத்துக்கு தான் போகணும். नरक में ही जाना है। இப்போ பாவம் செய்ததுனால ஒரு பாவியான மனுஷன் நரகத்துக்கு போக மாட்டான். पाप करने की वजह से एक पापी मनुष्य नरक नहीं जाता பாவத்தை है। தான் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. पापों को तो प्रभु ने क्षमा कर இந்த दिया। மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளல, அதனால அவன் நரகத்துக்கு போவான். इस क्षमा को उसने स्वीकारा नहीं, उसीलिए वो नरक அவன் में ஒரு है। துரோகி, वो एक द्रोही है, தேவனுடைய இரத்தத்துக்கு துரோகம் பண்ணுதான். परमेश्वर के लहू का विरोध करता है। உனக்கு செய்த அந்த ரட்சிப்பை நீ ஏத்துக்கொள்ளல, तेरे लिए किए हुए उस उद्धार को तूने स्वीकारा நிச்சயமா नहीं, தண்டனை கிடைக்கும். निश्चय तुझे दंड मिलेगा। கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை விட்டு விட்டான். दिए हुए आशीष को उसने छोड़ दिया है, அப்போதுதான் அவனுக்கு தண்டனை வருகிறது. तब उसे दंड मिलता है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल बताती நான் है, உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். मैं तुम्हें पवित्र करने वाला परमेश्वर हूँ। அப்ப எல்லாரும் எங்க தான் போகணும்? तो सब लोग कहाँ पर जाना? ஆண்டவர்ட்ட போய் ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க. प्रभु के पास जाके यीशु मुझे पवित्र நீங்க कीजिए। சொல்லிருக்கீங்களா பரிசுத்தப்படுத்துவேன்னு? आपने कहा है मुझे पवित्र இப்படி करेंगे। நான் அவருடைய சமூகத்துல போய் என்னுடைய பரிசுத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். ऐसा मैं परमेश्वर की उपस्थिति में जाके मेरे पवित्रता को स्वीकार அதுதான் தேவனோடு வாழுகிற ஒரு ஐக்கியம். वही परमेश्वर की संगति में जीने वाला அவருடைய வசனத்தை வாசிக்கிறது,
परमेश्वर के वचन को पढ़ना, வசனம் என்ன செய்யும்? वचन क्या करता है? அவர் தாவீது ராஜா சொல்கிறார் 19 சங்கீதத்துல, दाऊद राजा कहता அது என்னை போதிக்கிறது, वो मुझे सिखाता है, என்னை உணர்த்துகிறது, मुझे एहसास दिलाता है, நான் நீதிமானாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்கிறது. धर्मी बनकर जीने के लिए मदद करता है। வேதத்தை வாசிக்கட்டாலே அந்த ஆட்களுக்கு ஒரு பூரணமான அறிவை பெற முடியாது. तो वचन न पढ़ेंगे तो वो मनुष्य परिपूर्ण ज्ञान नहीं पा सकता। அதனால ஆண்டவர் சொல்றார், வேதத்தை எழுதி யார் ராஜாவா இருக்கானோ அவன் கையில ஒண்ணு கொடுன்னு. इसलिए वो परमेश्वर ने कहा वचन लिखकर जो राजा है उसके हाथों में एक दे दे करके। அப்ப எந்த ஆளுகை செய்கிற அதிகாரியானாலும் பைபிள் வாசிக்கலாம் அவனுக்கு என்ன இருக்காது? அறிவு இருக்காது. कोई भी राज करने वाला अधिकारी क्यों ना हो, बाइबल नहीं पढ़ेगा उसे ज्ञान नहीं होगा, அவனுக்கு வேண்டிய ஞானம் அங்கதான் இருக்கு. क्योंकि उसको जरूरत के जो ज्ञान है वो वहीं पर है। படிக்கிறவனுக்கு ஞானம் அங்கதான் இருக்கு. पढ़ने वाले का लिए ज्ञान यहीं पर है। தேவ ஆலோசனைக்கு ஒரு மனுஷன் செயல்படலன்னா, परमेश्वर की सलाह के लिए कोई मनुष्य ஆவியானவர் அவனுக்கு உள்ள வாசமா இருக்க மாட்டார். पवित्र आत्मा उसके अंदर वास नहीं करेगा। யார் அந்த ஆவியானவர்? कौन वो पवित्र आत्मा है? அது சொல்ற கர்த்தரே ஆவியானவர். दाऊद कहता परमेश्वर ही आत्मा है। கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை இருக்கு. परमेश्वर की आत्मा जहाँ है वहाँ छुटकारा। கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், परमेश्वर ही खुदा है करके तुम जानो। அவர் தேவன் சர்வ வல்லவர். वो परमेश्वर खुदा है, सर्व सामर्थ्य है। எபிரேயர்ல எழுதும்போது எழுதுகிறாரு, इब्राहिम में लिखते समय कहता है அவர் குமாரனை நோக்கி, वो पुत्र को देखकर, அப்படின்னா इसका मतलब பிதாவாகிய தெய்வம் குமாரனை நோக்கி, पिता परमेश्वर पुत्र को देखकर, தேவனே हे मेरे प्रभु நீர் என் வலது பட்சத்தில் உட்காரும் என்று பிதா சொன்னது போல எழுதியிருக்கிறார். आप मेरे माई और बेटी ऐसा करके पिता कहे हुए के रूप में लिखा है। மனுஷனுக்காக தேற்றவாளனாய் வருகிறவர் இயேசுவானவர். मनुष्य के लिए सहायता के रूप में आने वाला यीशु मसीह। அவரை பற்றி ஏசாயா சொல்லும்போது उसके சொல்லுகிறார், बारे में ऐसा कहते समय कहता है ஏசாயா 57வது அதிகாரத்துல ऐसाया 57 अध्याय में 57 15வது வசனம், 15 वचन, நித்தியவாசியும் நல்லா கவனிக்கணும். பிதாவாகிய தெய்வம் எங்க எங்கெல்லாம் எப்படி எப்படி அவர் இருக்கிறார், வாசமா இருக்கிறாருங்கத 57:15 எழுதியிருக்கிறார். पिता परमेश्वर कहाँ कहाँ परमेश्वर के रूप में वास करता है, वो 57 में 5 में लिखा है। 15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். क्योंकि जो महान और उत्तम और सदैव स्थिर रहता और जिसका नाम पवित्र है, वो यूँ कहता है, मैं ऊंचे पर और पवित्र स्थान में निवास करता हूँ और उसके संग भी रहता हूँ, जो खेदित और नम्र है, कि नम्र लोगों के हृदय और खेदित लोगों के मन को हर्षित करूं। நம்முடைய தேவன் மகத்துவமான பரிசுத்தர். हमारा परमेश्वर महत्व परमेश्वर है। அவர் சொல்கிறார், நான் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசமாய் இருக்கிறேன். कहता है मैं ऊंचाई में और पवित्र स्थान में वास करता हूं। சபையில மத்தியில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், कलीसिया के बीच में पवित्र आत्मा है, பரலோகத்திலே அவர் இருக்கிறார், स्वर्ग में भी वो है। அவர் சொல்றார், உன்னதத்திலும் நான் இருக்கிறேன், कहता ऊंचाई में भी मैं हूँ, பரிசுத்த ஸ்தலத்திலும் நான் இருக்கிறேன். पवित्र स्थान में भी मैं हूँ। அடுத்து போட்டிருக்காரு, பணிந்தவன் தன்னை, அதாவது ஐயா ஒண்ணுமே இல்லையா அப்படி தேவ சமூகத்தை சொல்லுகிறவன், जो अपने आप को नम्र करता है प्रभु के पास, उनके बीच में। இருதயத்துல நொறுங்குண்டவன், சில காரியங்கள் எல்லாம் பார்த்தா அவங்கள தாங்கவே முடியாது, அழுதுருவாங்க. हृदय में टूटे हुए जो कोई बातों को सुनकर वो रो देते हैं। தேவ சமூகத்துல அப்படியே அழுதாங்க பாருங்க சிலர். परमेश्वर से वैसे रो जाते हैं, முடியல, नहीं होता है। ஒரு பெரிய அற்புதத்தை உடனே செய்துருவாரு அவர். एक बड़े अद्भुत कार्य तुरंत करते हैं, ஏன்னா அவர் சொல்றாரு, நான் அங்க வருவேன். क्योंकि वो कहता है मैं वहां पर आऊंगा। துக்கம் விசாரிக்க வருவார் ஆண்டவர். क्या परमेश्वर दुख पूछताछ करने आएगा? தலைவலிக்கான்னு கேட்க வருவாரு. क्या तेरा सिर दर्द कर ऐसा पूछने आएगा? அப்படி வர மாட்டாரு. ऐसा नहीं आएगा। கண்டாலே மனது உருகக்கூடிய தெய்வம். वो देखकर मन पिघलने वाला அது परमेश्वर। எழுதியிருக்கிறது, நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு, वो कहता है உற்சாகப்படுத்துவதற்கு. टूटे हुए हृदय को जिलाने के लिए, அவர் उत्साह देने के வந்துட்டார்லே நீங்க लिए। वो சந்தோஷப்படுறீங்க. आते ही आप आनंद करना शुरू ஓ कर दो। பிரச்சனை இதா, और तेरा परेशान ये है क्या? நான் அதை சரி मैं செய்கிறேன். अभी से ही कर रहा அப்ப அந்த हूँ। ஆவியானவர் எவ்வளவு அவசியம் तो பாருங்க. पवित्र आत्मा कितना आवश्यक है। உன்னதத்தில் இருக்கிறார், ऊंचाई में है, பரிசுத்த ஸ்தலத்துல पवित्र இருக்கிறார். स्थान में है। யாரு நொறுங்கி துக்கத்தோட இருக்கிறாங்களோ அவங்கள்ட்டே வந்துருந்தார். जो टूटे हुए हृदय के है उनके अंदर भी वो நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும்
வாசம் பண்ணுகிறேன், நான் உள்ளே வாழுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறது. टूटे हुए नम्र वाले हृदय के अंदर मैं वास करता हूँ, मैं वहाँ रहता हूँ, ऐसा कहता है। அவர் அற்புதமான தெய்வம். वो अद्भुत परमेश्वर है। எவ்வளவு ஒரு அற்புதமான தெய்வம். कितना एक अद्भुत அவர் परमेश्वर। பைபிள் சொல்லுது தேற்றவாளன். उसके बारे में ही प्रभु वचन कहता है वो தேற்றவாளன் யாரு? सहायकता। सहायकता का मतलब क्या है? மிகவும் உதவியாக இருக்கக்கூடியவர். हाँ, बहुत मददगार बनने वाला। ஆதியாகமத்துல மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. उत्पत्ति में मनुष्य अकेला रहना अच्छी बात नहीं है। அவனுக்கு ஒரு தேற்றவாளன் उसको एक அப்பவே வேணும். सहायकता की आवश्यकता है। அதுதான் ஒரு மனைவி. वो एक औरत है। அப்ப உலக பிரகாரமாக வாழுகிறதற்கு ஒரு உதவிக்கு தேவன் ஒரு சப்போர்ட் செய்கிறார். हाँ, दुनिया रीति से चलने के लिए एक मदद के लिए एक सहारा प्रभु இந்த देता ரெண்டு है। பேரும் ஒரு சமாதானம் இல்லைன்னு வைங்க, அது எப்படி தேற்ற முடியும்? ये दोनों एक समाधान नहीं रहेंगे तो वो कैसे एक दूसरे को तसल्ली देंगे? நாயும் புனையுமா இருந்தா हाँ, कुत्ता और बिल्ली के समान रहेंगे तो கண்டிப்பா அங்க ஒரு தேற்றுதல் உண்டாகாது. निश्चय वहाँ एक तसल्ली नहीं होगा। தேவன் உலகத்துல வாழ்வதற்கு ஒரு சொல்றார், தனிமையா இருப்பது நல்லதல்ல. परमेश्वर दुनिया में जीने के लिए खुद कहता है अकेला रहना अच्छी बात நம்மள नहीं है। உண்டாக்குனவரே சொல்றாரு. हमें सृष्टि करने वाला कहता है। ஒரு புருஷனை பார்த்து சொல்றாரு, நீ தனிமையா இருந்தா நல்லா இல்ல, एक पति को देकर कहता है तू अकेला रहेगा अच्छी बात சப்போர்ட் नहीं है। வேணும். तुझे मददगार चाहिए அப்ப தேவன் ஒரு மனைவியை तो கொடுக்கிறார். परमेश्वर उसको एक औरत இதை देता விட மேலானதுதான் தேற்றவாளன், है। பரிசுத்த ஆவியானவர். इससे भी बड़ा सहायकता पवित्र आत्मा है। இந்த தேவனுடைய ஆவி என்னோட வாசம் பண்ணுவதற்கு ये पवित्र आत्मा मेरे अंदर वास करने के தேவ लिए சமூகத்துல காத்திருக்கணும், मैं परमेश्वर की उपस्थिति में इंतजार करना है, பாவங்களை அறிக்கை செய்யணும், पापों को कबूल करना அவர் है। உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். वो हमारे अंदर आकर वास करता எப்போ தேவன் அவனுக்கு சப்போர்ட் है। பண்றார்? कब हमें परमेश्वर मदद करता அந்த है? விதைக்கிற இந்த காணாமல் போன ஆடு பாருங்க, जो भटके हुए बेड़ देखिए, அந்த ஒரு ஆடு எங்கேயோ போயிட்டு वो एक बेड़ कहीं तो चले गया, இஷ்டம் போல போயிட்டு, अपनी मर्जी से चले ஆனா गया, தேவன் தேடி तो வருகிறார். परमेश्वर ढूंढ कर आता அதை है। தேடி பிடிச்ச உடனே वो ढूंढते ही பைபிள் சொல்லுது தூக்கி தோள்ல வச்சிட்டு வராராம். बाइबल बताती है उसे उठाकर कंधे में लाद कर आता இங்க है। பாருங்க, இதான் நான் ஆடு மேய்க்கும் போது ஒரு ஆட்டுக்கு பேர் கள்ளன்னு சொல்லுவாங்க. हाँ, मैं जब बेड़ चलाता था तब एक बेड़ का नाम चोर करके அது कहते हैं। பயங்கரமா அங்கங்க போய் என்ன மாதிரி மற்ற வயல்ல போல விழும். वो कैसे भी दूसरे की खेती में जबरदस्ती चले जाता था। நாங்க 4 பேர் ஆடு மேய்ச்சோம் மொத்தம். हम 4 लोग बेड़ चराते நாங்க थे। யார் கள்ளன்னு சொன்னா சரி அந்த ஆடு திரும்பிடும். हाँ, कोई भी हम बेड़ को चोर करके कहेंगे तो वो फिर से ஓ लौट कर கள்ள எங்க திரும்புன்னு சொன்ன அப்புறம் அந்த ஆடு தன்னால திரும்பி चोर तो वापस लौट करके कहा तो वो तुरंत लौट जाता था। ஆண்டவர் வந்து நம்மள அப்படி சொல்ல மாட்டார். प्रभु हमें ऐसा नहीं कहता, நீ ஒரு கள்ளத்தனம் பண்ணுதன்னு சொல்லவே तू மாட்டார். एक चोरी कर रहा है ऐसा नहीं அந்த कहता। ஆட்டுக்குட்டியை தூக்கி தோள்ல வச்சிட்டு வந்து பாருங்க இவன் தான் கள்ளன்னு சொல்லுவாரா? हाँ, वो बेड़ को उठा कर लेके के कंधे पे कहेगा क्या यही चोर है? சொல்ல மாட்டார். அவர் சொல்றாரு, காணாமல் போன ஆடு கிடைச்சிக்கிட்டு, वो कहता है भटका हुआ बेड़ मेरा मिल ஆனா चुका है, உண்மையிலே அது கள்ளத்தனமான ஆடு. पर वो चोर का चोरी करने वाला அந்த 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 குரூப்ல இருந்து தனியா போயிருக்கு. वो झुंड से दूर गया हुआ, அவருடைய கரத்துல இருந்து தனியா போயிட்டு, उसके हाथों से दूर चली गई, அதனால தான் அது மாட்டிக்கிட்டு. उसीलिए वो फंस चुका ஆனா था। இவர் போய் தேடி கொண்டு வராருல, पर ये जाकर ढूंढ कर ले आता है, தேற்றி மண்ணை தட்டி குறுக்கல தோள்ல வச்சு கொண்டாருன்னா அவர் தேற்றவாளன். वो उठाया उसका मट्टी झाड़ा और कंधे पे लाद कर लेके वो सहायता। எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாருங்க, பாருங்க அந்த ஆடு காணாம போயிட்டு நான் தேடி பிடிச்சிக்கிட்டேன். सबको बुलाता कहता देखो ये बेड़ भटक गया था, मैंने इसको எனக்கு ढूंढ ரொம்ப लिया, சந்தோஷமா मुझे இருக்கு. बहुत खुशी हो रहा है, நீங்களும் சந்தோஷமா இருங்க. आप भी खुशी அப்ப मनाइए। யாராவது சொல்லுவாங்க, அப்ப எங்களுக்கு ஏதாவது தண்டை கண்டா வாங்கித்தான்பாங்க. तो हाँ, आपको कहेंगे तो हमें ठंडा पानी सब पिलाओ करके, கண்டிப்பா கொடுப்பாங்க. हाँ वो पिलाते हैं। தேவன் அப்படிப்பட்ட நிலையை உடையவர். प्रभु ऐसी स्थिति का है। அதே மாதிரி அந்த இளையவனை பாருங்க, वैसे ही वो जो छोटे पुत्र அவனும் को தப்பி போறான். वो भी भटक कर जाता है, ஆனா தேவன் ஆயத்தமா இருக்கிறார். पर परमेश्वर तैयार है, ஆனா அவன் தன்னையே சரண்டர் பண்ணுதான். पर वो अपने आप को नम्र करता நான் எங்க है। அப்பாட்ட போய் சொல்ல போறேன், मैं मेरे पिता से जाकर कहने वाला அப்பா हूं, पिता எனக்கு சாப்பாடு கிடைக்கல. मुझे भोजन नहीं मिला। முதலாவது அவன் யோசித்தானா, पहला वो सोचा எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரங்க கூட நல்லா मेरे சாப்பிடுதாங்க, पिता के घर में नौकर अच्छे खाने ஆனா खाते हैं, எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே पर இல்ல. मुझे खाने के लिए कुछ நான் नहीं। நேரா எங்க அப்பாட்ட போய் வேலைக்காரனாய் மாற मैं போறேன் सीधा जाकर पिता के पास नौकर बन जाऊंगा சாப்பாட்டுக்காக. भोजन के लिए, அப்படி நினைச்சுதான் வரான். ऐसे सोच कर वो आता है। தேற்றவாளன் இயேசு கிறிஸ்து, पर सहायकता यीशु मसीह है, அவன் பேச முன்னாலே இவர் முந்திக்கிட்டார். वो बातें करने के पहले ये बढ़ जाता है। உடனே அவனுக்கு புதிய துணி, वो तुरंत उसको नया वस्त्र, நல்ல மோதிரம், நல்ல Dress, நல்ல சாப்பாடு. अच्छा अंगूठी, अच्छा वस्त्र, अच्छा भोजन। அவன் வேலைக்காரனாக ஏற்றப்படவில்லை, ஓ. பிள்ளையாக ஏற்றுக்கொண்டான். नौकर के रूप में स्वीकारा नहीं गया परंतु पुत्र के रूप में இதுதான் ஒரு சரியான கிறிஸ்தவனுடைய மனம் திரும்புவதற்கு கிடைச்ச ஆசீர்வாதம். यही एक सही मसीह के मन परिवर्तन को मिलने वाली आशीष है। நம்ம எல்லாம் மனம் திரும்பணும் தானே, हम सब मन परिवर्तन हुए நம்ம हैं, எல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டோம்ல, हम सब परमेश्वर को அப்ப स्वीकार, நமக்கும் இப்படிப்பட்ட சகல நன்மைகள் உண்டு. हमें भी ऐसी सारी भलाइयां நல்ல मिलेगी, Dress, अच्छा वस्त्र, நல்ல சாப்பாடு, अच्छा भोजन, நல்ல
விலை உயர்ந்த மோதிரம் எல்லாமே கிடைக்கும். हाँ बहुमूल्य जो अंगूठी सब मिलेगा. இழந்து போன சகலத்தையும் கர்த்தர் அவனுக்கு திரும்ப खोए கொடுத்தார். हुए सारी बातों को परमेश्वर से लौटा कर எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. ये सब सारे मसीहों के लिए है. சரி, அவன் போய் எத்தனை நாள் எங்கெல்லாம் கிடந்தானோ, वो कितना दिन जाकर कहीं गई था. ஒரு வியாதியோட வந்திருந்தான்னு एक வைங்களேன், बीमारी के साथ आया होता तो அதை சோமாக்குறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாரா இல்ல அப்படியே வச்சுக்கிடுவாரா? वो बीमारी को चंगा करने की तैयारी करता था, कैसे रख लेता था, அதையும் சோமாக்கிடுவாரு. उसे भी चंगा कर இப்ப देगा. நம்ம எத்தனை பேர் ஏசப்பட்ட வந்தாலும் சுகம் இல்ல? हम कितने लोग यीशु के पास आए तो भी चंगाई नहीं है. நம்ம சேலஞ்சா தெய்வத்திட்ட கேட்கணும். हम पक्केपन से प्रभु से पूछना ஆண்டவரே, है, நான் உம்மிடத்துல வந்துட்டோம்ல, प्रभु मैं आपके पास आ गया हूँ ना, பாவத்தெல்லாம் அறிக்கை मेरे பண்ணிட்டேன், पापों को कबूल कर दिया, பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை ये தாங்க. परेशानी से मुझे छुड़ाइए. எதுனால நம்ம கேட்க தப்பே இல்லையா? क्यों, हमें मांगना कोई गलत बात नहीं है. எனக்கு நல்ல வீடு தாங்க ஏசப்பா, मुझे अच्छा घर दीजिए प्रभु, எவ்வளவு நாள் நான் வாடகைக்கு இருப்பேன், मैं कब तक भाड़े में ஏன் रहूंगा. கேட்க கூடாது? क्यों आप नहीं मांगना है, கேட்கணும். நான் मांगना है. பைபிள் சொல்லுது, இதுவரைக்கும் நீ கேட்கல, நீ கேளு. बाइबल बोलती है अभी तक तूने मांगा नहीं, अब मांग. ஏன் மாத்திரை சாப்பிட்டுட்டே क्यों இருக்கணும்? गोली खाते रहना है. ஆண்டவரே, எனக்கு நல்ல சுகம் கொடுங்க ஐயா. प्रभु मुझे अच्छी चंगाई दीजिए. ஏன்னா தேவன் சர்வ வல்லவர். परमेश्वर सर्व सामर्थी அவர் है. ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, ஆரோக்கியத்தை वो படுத்துகிறவர், आशीष केवल नहीं चंगाई को प्रकट करता ஆயுளை நீடிக்க பண்ணுகிறவர், हाँ आत्मा ஆயுள் நாள हाँ हमारे दिन को बढ़ा कर देता है, சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். सारी आशीषों को देता है. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுபவிச்சவங்க நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. कितने लोग ऐसे आशीष को अनुभव किए गवाही देते हैं. ஒரு பையன் சொல்லுதான், एक भाई कहता है எனக்கு கணக்கே வராது, मुझे गणित ही नहीं आता था, ஆனா இயேசுவார்ட்ட கேட்டா அவர் சொல்லுவாரா? पर यीशु के पास पूछूंगा तो बताएगा क्या. டீச்சர் சொல்றாங்க, நீ இயேசுனார்ட்ட கேளு, Okay. கணக்குல நீ வெற்றி பெறுவாய். वो कहती है तो यीशु से मांग तो ये गणित में आगे बढ़ जाएगा. அவன் சொல்றான், எனக்கு 100க்கு 100 கிடைக்குமா? वो कहता है मुझे 100 का 100 मिल सकता है. 100க்கு 100 வேணும்னு நீ கேட்டனா கொடுப்பாரு. तो 100 का 100 मुझे चाहिए करके मांगे तो दे. கிரைஸ்ட் காலையில சாட்சி சொல்றான் ஒரு பையன், हाँ क्राइस्ट कॉलिंग में टीवी में गवाही दे. அப்படியே ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு 100க்கு 100 தந்தியாருன்னா நான் உம்மை பின்பற்றுவேன். मैं ऐसे ही प्रार्थना किया, प्रभु मुझे 100 का 100 देंगे तो मैं आपके पीछे चलूंगा. அவன் சொல்றான், எனக்கு 100க்கு 100 எனக்கு மார்க் கிடைச்சிட்டு. और मुझे 100 का 100 अंक मिल गया. நம்பவே முடியாது, கிடைச்சிட்டே. எனக்கு भरोसा ही नहीं हो रहा था मगर मिल गया. தெய்வத்தை நான் எப்படி நினைக்கிறேன்? प्रभु को मैं कैसा அவர் सोचता हूँ. தேற்றவாளன், என்னோட கூட வாசம் वो பண்ணுகிறவர். सहायकता है, मेरे साथ वास करने वाला. ஏதோ நடக்கிறதுனால தெய்வம் இருக்குன்னு நினைக்க கூடாது. हाँ ऐसे ही हो रहा है तो परमेश्वर है ऐसा नहीं सोचना है. அப்படி நடந்தாலும் தெய்வம் எல்லாமே செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்லிட்டார். ऐसा होगा तो भी प्रभु के बिना भी नहीं हो நீ कर பாஷை सकते. பேசலாம், तो भाषा बात कर அற்புதம் सकते हैं, செய்யலாம், अद्भुत कार्य कर सकते தீர்க்க हैं, தரிசனம் சொல்லலாம். भविष्यवाणी बता सकते கிறிஸ்து हैं. இருக்கிறாரா? मसीह है क्या, தேவ சித்தப்படி செய்தியா? प्रभु की मर्जी के अनुसार तो कर அதுதான் रहा முக்கியம். है, वही अहम है. கர்மமா அகர்மமா? हाँ धर्म में है क्या अधर्म से. ஒழுங்கா போறியா ஒழுங்கு இல்லாம போறியா? हाँ सही से चल रहा है तो गलत मार्ग से जा रहा है. தேவன் நம்மை நேசிக்கிறார். प्रभु हमसे प्रेम करता நான் है. தனித்து வாழ முடியாதுங்கிறதுக்கு தான் தேற்றவாளனே அவர் मैं அனுப்புகிறார். अकेले में नहीं जी सकता हूँ, इसलिए सहायकता को அவரே நம்ம மத்தியில உலாவுகிறவர். वही हमारे बीच में मंडराता है. கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். आखिरी में एक वचन ஏசாயா पढ़ेंगे. 59வது அதிகாரம் ऐसाया 59 अध्याय, முதலாவது 19வது வசனம் வாசிப்போம். पहला 19 वचन पढ़ेंगे उसमें. நான் வாசிக்க கவனிங்க, நேரம் ஆயிட்டு. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி तब सूरज अस्त होने के शुरुआत से लेके கர்த்தரின் நாமம் परमेश्वर का नाम எல்லா பக்கமும் அது வெளிப்படும். सारे जगह पर वो प्रकट होगा. இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் ஏத்துக்கிட்டாங்க. अब परमेश्वर के बच्चे उसे स्वीकार लिए. அடுத்து அது எழுதியிருக்கிறது, उसके बाद उसमें लिखा है கர்த்தருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். परमेश्वर की महिमा के लिए இப்போ वो அவங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். परमेश्वर के अभिषेक को पा लिए இப்போ हैं. வெள்ளம் போல சத்துரு வருகிறான். अब जो बड़ी जो लहरों के समान शत्रु आता யாருக்கு है, விரோதமாக? किसके विरोध தேவனுடைய में? பிள்ளைக்கு விரோதமாக. परमेश्वर के बच्चों के विरोध. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். तब परमेश्वर का आत्मा उसके विरोध वो झंडा நமக்கு लहराएगा. விரோதமாய் வருகிற பிசாசை அவர் துரத்தி விட்டு நமக்கு வெற்றியின் கொடியை हमारे அசைப்பார். विरोध आने वाले शैतान को भगाकर हमारे लिए जय का झंडा लहराएगा. வாசிக்கலாம் கடைசி வசனம் 21. पढ़ेंगे आखिरी वचन உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். यहोवा यूं कहता है, जो वाचा मैंने उनसे बांधी है वो यही है कि मेरा आत्मा तुझ में ठहरा है और अपने वचन जो मैंने तेरे मुंह में डाले हैं
अब से लेकर सर्वदा तक वह तेरे मुंह से और तेरे पुत्रों और तेरे पोतों के मुंह से भी कभी न हटेगी। बस கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद हो। हालेलुया। हालेलुया। ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? प्रभु क्या बताता है? உனக்கு கிடைத்த இந்த வார்த்தை, இந்த அபிஷேகம் हाँ, मिला हुआ ये वचन या अभिषेक உனக்கு மட்டும் இல்ல, केवल तुम्हारे लिए नहीं, உன் கையில இருக்க குழந்தைக்கு, तेरे हाथ में जो बच्चे हैं उसके உன் लिए, பிள்ளைகளுக்கு, तेरे बच्चों के உன் लिए, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு மேல तेरे இருக்கும். बच्चों के ऊपर भी रहेगा। ஆண்டவர் சொல்றாரு, இது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், प्रभु ने कहा मैंने वाचा बांधा है, சத்தியம் मैंने பண்ணியிருக்கிறேன். कसम दिलाया அப்ப है, ஏன் நீ பயப்படுத? तो क्यों डरता है? ஏன் தேவனை நோக்கி நீ சத்தமா நன்றி तो சொல்லக்கூடாது? प्रभु की ओर तो धन्यवाद नहीं இது करता? உன்னோட அது நிக்காது. तेरे से वो खत्म नहीं होगा, பிள்ளைக்கு, तेरे बच्चों के அந்த लिए, பிள்ளை சந்ததியாக இந்த ஆவியானவருடைய தொடர்பு இருக்கும். वो बच्चों के संतानों तक वो आत्मा का संबंध கர்த்தருடைய बना रहे। ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு प्रभु பாக்கியம். के आत्मा से चलाए जाने वाला धन्य, கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. उनको मैं निश्चय विजय देंगे। ஏசாயா மூலமா கர்த்தர் அன்னைக்கே சொல்லி வச்சிட்டாரு. ऐसा के द्वारा प्रभु पहले कह दिया। இது நம்ம புதிய ஏற்பாட்டுல எந்த புக் அப்படி வரும்னா, ये नए नियम में कौन सा किताब में आता है ना? என்ன புக் வரும்னா யாக்கோபு நிருபம் வருது. இதுல याकूब का किताब आता है। யாக்கோபு நிருபம் இந்த 59வது அதிகாரத்தை அடையாளப்படுத்தும். हाँ, 59वां अध्याय को याकूब का किताब दर्शाता है। யாக்கோபு சொல்கிறார், याकूब कहता है, என்ன சொல்றாரு? क्या कहता है? நீ சொல்லி சொல்லி செய்யலன்னா तो कह कर नहीं கிரியை करेगा இல்லாத விசுவாசம் செத்தது. तो बिना क्रिया का विश्वास मरा हुआ है। அப்ப யாக்கோபு மூலமா சொல்லப்பட்ட வார்த்தையை நான் நம்பி तो याकूब के और कहा बातों को मैं भरोसा நம்பணும். करूं। ये वचन पे भरोसा करूं। தேவன் என் மேல ஒரு ஆவியை தருகிறார். परमेश्वर मेरे ऊपर एक आत्मा देता அது है, என்னோட நிக்காது, वो मेरे साथ खत्म नहीं होता, பிள்ளைகளுக்கும் கிடைக்கும், मेरे बच्चों को என் मिलेगा, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். मेरे बच्चों के बच्चों को அது भी मिलेगा। உடன்படிக்கை கர்த்தர் சத்தியம் वो பண்ணியிருக்கிறார். एक वाचा है, प्रभु ने कसम எவ்வளவு दिलाया। மகிமையான கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம். कितना महिमा का एक वाग्दान वचन, ஆகவே தேற்றவாளன் நிரந்தரமாக வருகிறவர். इसलिए सहायकता हमेशा के लिए आता है। அப்படிப்பட்ட மகிமையை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தரணும். ऐसा महिमा हम सबको परमेश्वर देना கர்த்தருக்கு है। ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। ஹalleluya. हालेलुया। தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துவார். परमेश्वर हम हर एक को ऐसा चलाए। நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். हम आंखों को बंद कर प्रार्थना करेंगे। ஜெபம் பண்ணலாம். நல்லவரே ஸ்தோத்திரம். अच्छे परमेश्वर आपको धन्यवाद हो। இந்த மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளுக்காக इस நன்றி. महीने के पहले पवित्र दिन के लिए धन्यवाद। தேற்றவாளனாக எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறவர். सहायकता के रूप में हमें वाग्दान देते हैं। நாங்கள் தனித்தவர்கள் அல்ல, हम अकेले वाले नहीं हैं, நாங்கள் அநாதைகள் அல்ல. हम अनाथ नहीं हैं। நீர் எங்களோடு இருக்கிறீர், आप हमारे साथ हैं, நீர் எங்களோடு வாசம் आप பண்ணுகிறீர். हमारे साथ वास करते நான் हैं। ஒரு நாளும் தனித்தவன் அல்ல, मैं कभी अकेला में नहीं நாங்கள் रहता। அநாதைகள் அல்லப்பா. हम अनाथ नहीं हैं, நீர் எங்களோடு இருக்கிறீர். आप हमारे साथ हैं। ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக ஜெயக்கொடியை பிடிப்பார். पवित्र आत्मा हमारे लिए विजय के झंडा लहराएगा। எங்களுடைய சந்ததி முழுவதும் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்வார். हमारी संतान पूरे परमेश्वर का आत्मा कार्य करेगा। அப்படிப்பட்ட மகிமையான உடன்படிக்கைக்காக கூட நன்றி ऐसा சொல்லுகிறோம். महिमा के वाचा के लिए भी धन्यवाद करते हैं। சகல துதி கனமெல்லாம் உம்முடைய நாமத்துக்கு சொல்லுகிறோம். सारा स्तुति आदर महिमा आपके नाम पे இயேசு देते हैं। கிறிஸ்து நாமத்தினால பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं पिता।